Welcome all my dear students. This is your physics teacher Maheshwari from Sri Vidya Bharati Matriculation Higher Secondary School, Namakkal district. Students, in this class, we will be discussing about torque, angular acceleration, angular momentum, equilibrium of rigid bodies, types of equilibrium, and principle of moments. Let's start torque and angular acceleration. ஸ்டூடெண்ட்ஸை பாருங்கள், கொடுத்துருக்குற இந்த ஃபிகரில் ஒரு ரிஜிட் பாடி வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ப்ளூ கலரில் ஒரு இர்ரெகுலர் ஷேப் இருக்கு இல்லையா, அதுதான் ரிஜிட் பாடி. இப்போ ரிஜிட் பாடினா என்ன அப்படின்னா, இஸ் மேடப் ஆஃப் ஸோ மெனி பாயிண்ட் மாஸஸ். சின்ன சின்ன பாயிண்ட் மாஸாக இருக்கிற ஒரு நிறைய பாயிண்ட் மாஸ் எல்லாம் சேர்ந்து தான் ஒரு ரிஜிட் பாடி. இப்போ என்னென்னா, இந்த ரிஜிட் பாடியில் இருக்கிற ஒரு பாயிண்ட் மாஸ் ஒரு சர்க்குலர் மோஷன் எடுத்தால் அதுக்கு என்னென்ன டேர்ம்ஸ் எல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறதுலேருந்து அந்த என்டையர் ரிஜிட் பாடிக்கு நம்ம அதை அப்ளை பண்ணி பார்க்கணும். ஓகே, ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கும் போது ஜஸ்ட் கன்சிடர் அ பாயிண்ட் மாஸ் இன் அ ரிஜிட் பாடி, தட் இஸ் அ ஸ்மால் எம். இப்போ அந்த ஒரே ஒரு பாயிண்ட் மாஸ் ஒரு ஃபிக்ஸட் ஆக்சஸை பொறுத்து, வெர்டிக்கலாக ஒரு லைன் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதுதான் ஃபிக்ஸட் ஆக்சஸ். அந்த லைனை பொறுத்து ஒரு சர்க்குலர் மோஷன் வந்து எடுக்குது. இப்போ இந்த மாதிரி சர்க்குலர் மோஷன் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து டார்க் அப்படிங்கிற ஒரு டேர்ம் வந்து தேவை. டார்க்னா திருப்பு விசை. இப்போ அந்த பாயிண்ட் மாஸுக்கு அந்த டார்க்கு கொடுக்கறது எது அப்படின்னு பார்த்தா, அந்த பாயிண்ட் மாஸ் மேலே ஆக்ட் பண்ணிட்டு இருக்கிற அந்த டான்ஜென்டியல் ஃபோர்ஸ், எஃபெக்டர்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அதுதான். இந்த எஃபெக்டர் பாருங்கள், பாயிண்ட் மாஸ் வந்து அந்த ஃபிக்ஸட் ஆக்சஸ்லேருந்து என்ன டிஸ்டன்ஸில் இருக்கோ அந்த பொசிஷன் வெக்டருக்கு பர்பெண்டிகுலராக ஆக்ட் பண்ணுது. டான்ஜென்டல் ஃபோர்ஸ் எப்படின்னாவே அந்த சர்க்குலர் பாத்துக்கு தொடுகோட்டு திசையில் ஆக்ட் பண்ணுற ஒரு ஃபோர்ஸ் தான். ஸோ இப்போ இந்த ஃபோர்ஸ் வந்து பாயிண்ட் மாஸ் இருக்கிற அந்த ஆக்சஸ்லேருந்து இருக்கிற டிஸ்டன்ஸு ஆர் வெக்டர் அப்படிங்கிற பொசிஷன் வெக்டருக்கு பர்பெண்டிகுலராக ஆக்ட் பண்ணுறதுனால இந்த ஃபோர்ஸ் என்ன பண்ணோன்னா ஒரு டார்க்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கும். எதுக்கு? பாயிண்ட் மாஸ்க்கு. ஸோ இப்போ இந்த ஃபோர்ஸ்னால் ஒரு டார்க் கிடைக்குது அப்படின்னாவே நம்ம எடுத்துக்கிற எக்ஸ்பிரஷன் எப்படி இருக்கணும், டார்க் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்ட்டு பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். இப்போ எப்படி ஒரு வெக்டர் ஃபார்மில் டவ் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு ஆர் வெக்டர் கிராஸ் எஃப் வெக்டர், நம்ம இது செகண்ட் லெசன்ஸ்லேயே படிச்சிருக்கோம். இந்த இடத்த நம்ம எடுத்துக்கிற வெக்டர் அப்படிங்கிறது இஸ் அ கிராஸ் ப்ராடக்ட். கிராஸ் அப்படின்னாவே நமக்கு சைன் தீட்டா வரணும். அது இல்லாமல் பர்பெண்டிகுலர்னு சொல்கிறோம் இல்லையா, கண்டிப்பாக 90 டிகிரிஸ் தான். ஸோ அப்போ என்ன எழுதலாம்னா, டவ் இஸ் ஈக்குவல் டு ஆர் எஃப் சைன் 90 கொடுக்கலாம். சைன் 90 ஈக்குவல் டு 1. அதுவும் இல்லாமல் எஃப் இஸ் ஈக்குவல் டு எம்ஏ. இந்த டேர்ம்ஸ் வந்து நீங்கள் இதில் அப்ளை பண்ணிங்கன்னா டவ் இஸ் ஈக்குவல் டு ஆர் எம்ஏன்னு கிடைக்கும். அடுத்தது என்ன பண்ணணும், இப்போது ஆப்ஜெக்ட் வந்து சர்க்குலர் பாத்தில் ரொட்டேஷனில் இருக்குது. ஸோ இங்கே ஆக்சலரேஷன் அப்படிங்கிறது லீனியர் ஆக்சலரேஷன், பட் ஆப்ஜெக்ட் சர்க்குலர் மோஷனில் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணலான்னா, அது ரிலேஷன் வித் லீனியர் அண்ட் ஆங்குலர் ஆக்சலரேஷனுக்கு என்ன ரிலேஷனோ அதை கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்படி பார்க்கும்போது ஏ இஸ் ஈக்குவல் டு ஆர் ஆல்ஃபா. ஸோ அதையும் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் டவ் இஸ் ஈக்குவல் டு எம் ஆர் ஸ்கொயர் ஆல்ஃபான்னு கிடைக்கும். சரியா? அடுத்ததாக பாருங்கள், இதில் எம்ஆர் ஸ்கொயரை மட்டும் தனியாக எடுத்துகிட்டு ஆல்ஃபாவை தனியாக கொண்டு வரணும். இப்போ இந்த இடத்துல ஆல்ஃபாங்கிறது என்ன அப்படின்னு பார்க்கும்போது இஸ் ஆங்குலர் ஆக்சலரேஷன். ஆங்குலர் ஆக்சலரேஷன் எதனால் கிடைச்சது அப்படின்னா, டார்க் இருந்துச்சு இல்லையா, அந்த டார்க்கு தான் ஆங்குலர் ஆக்சலரேஷனை வந்து ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துருக்குன்னு சொல்கிறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ், இதில் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும், ஜஸ்ட்டு அந்த பாயிண்ட் மாஸ் வந்து சர்க்குலர் பாத்தில் போகும்போது அது மேலே ஆக்ட் பண்ணினது டான்ஜென்டியல் ஃபோர்ஸு. இந்த டான்ஜென்டியல் ஃபோர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்தது தான் டார்க்கு. இப்போ அந்த டார்க்கு எதை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்குன்னா ஆங்குலர் ஆக்சலரேஷனை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த டேர்ம்ஸில் பாருங்கள், டார்க்கு வெக்டர் குவான்டிட்டி, ஆங்குலர் ஆக்சலரேஷன் வெக்டர் குவான்டிட்டி, மாஸ் அப்படிங்கிறதெல்லாம் ஸ்கேலர் குவான்டிட்டி. ஆறுங்கிற டிஸ்டன்ஸோ, ஆறுங்கிறது இந்த இடத்த ரேடியஸ், இதுவும் ஸ்கேலர் தான். இப்போ இந்த ரெண்டுமே வெக்டரில் இருக்கும்போது டார்க்குக்கும் ஆங்குலர் ஆக்சலரேஷனுக்கு இடையில் என்ன டைரக்ஷன்ஸ் இருக்குது, ரெண்டும் எந்த மாதிரி டைரக்ஷன்ஸில் ஆக்ட் பண்ணுது அப்படின்னு பார்க்குறதுக்காக வெக்டர் நோட்டேஷன் கொடுக்கணும். அப்படி கொடுத்தா டவ் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு எம் ஆர் ஸ்கொயர் இன்ட்டு ஆல்ஃபா வெக்டர்னு கிடைக்கும். ஸோ இதிலேருந்து நம்ம எப்படி கொண்டு வரலாம், ரெண்டு விதமாகவும் சொல்லலாம். இப்போ டவ்வு ஆல்ஃபா அது ரெண்டுமே ஒரே டைரக்ஷன்ஸில் ஆக்ட் பண்ணுதுன்னு வைங்களேன். இதை கொடுத்துருக்குற இந்த ஃபிகரில் இருக்கிறது போல் பாருங்கள், அந்த வெர்டிக்கல் லைனில் மேலே என்ன கொடுத்துருக்காங்க, டவ்வும் இருக்குது ஆல்ஃபாவும் இருக்குது. அப்போ ரெண்டுமே ஒரே டைரக்ஷன்ஸில் ஆக்ட் பண்ணும்போது அங்கே அந்த சர்க்குலர் மோஷனோட ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகும். சரியா? ஸ்பீட் ஆஃப் தி ஆப்ஜெக்ட். அப்போ என்ன ஆகுது, ஆங்குலர் ஆக்சலரேஷன் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகுது. இதே வந்து டவ்வுக்கு ஆப்போசிட்டில் ஆல்ஃபா இருந்துச்சு அப்படின்னா அது ஆங்குலர் டெஸ்லரேஷன் ஆர் ரிடார்டேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அங்கே ஸ்பீடு வந்து குறையும்.
ஸோ இந்த மாதிரி இருக்கிற இந்த டேர்ம்ஸில் ஈக்குவேஷன், அதாவது 5.14 இருந்தாலும் சரி 5.15 இருந்தாலும் சரி, இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ஸில் இருக்கிற mr² அப்படிங்கிற டேர்முக்கு நம்ம என்ன கொடுக்கலாம்னா மொமெண்ட் ஆஃப் இனார்ஷியா அப்படின்னு ஒரு குவான்டிட்டியை கொடுக்கலாம். ஏன்னா இது நம்ம இதுக்கு முன்னாடியே படிச்சிருக்கோம் இல்லையா, மாஸ் இன்ட்டு ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ் அப்படின்னா அது எதுக்கு ஈக்குவல், மொமெண்ட் ஆஃப் இனார்ஷியாவுக்கு ஈக்குவல். அதுவும் இல்லாமல் நம்ம சொன்னது போல் ரிஜிட் பாடி அப்படிங்கிறது மேடப் ஆஃப் மெனி சச் பாயிண்ட் மாசஸ். அதனால் ஒரு பாயிண்ட் மாசஸ்க்கு மொமெண்ட் ஆஃப் இனார்ஷியாங்கிறது இருக்கும் இல்லையா. அப்போ அந்த டோட்டல் மொமெண்ட் ஆஃப் இனார்ஷியா ஆஃப் ஆல் தி பாயிண்ட் மாசஸ் இது எல்லாம் சேர்ந்து தான் அந்த ரிஜிட் பாடிக்கு வந்து ஒரு மொமெண்ட் ஆஃப் இனார்ஷியாவை கொடுக்கும். சரிங்களா. அப்போது ஒரு ரிஜிட் ஆப்ஜெக்டோட டோட்டல் மொமெண்ட் ஆஃப் இனார்ஷியா அப்படிங்கிறது நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னா, கேபிட்டல் I is equal to summation of mi or I². ஐங்கிறது என்ன அப்படின்னா அதில் இருக்கிற பாயிண்ட் மாசஸ் ஃப்ரம் I is equal to 1 to n. என்னங்கிறது எவ்வளோ நம்பர்ஸ் வேணாலும் இருக்கலாம். அதனால தான் இங்கே எப்படி எடுத்துக்கிறாங்கன்னா summation of mi or I²ன்னு எழுதுகிறோம். ஸோ ஐங்கிறது இப்படி எழுதலான்னு சொன்னால், அப்போ அந்த டார்க் அப்படிங்கிறது ஒரு ரிஜிட் பாடிக்கு அப்ளை பண்ணும்போது எப்படி சொல்லுவோம், ஸோ டவ் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு சமேசன் ஆஃப் mi or I² இன்டூ ஆல்ஃபா வெக்டர். இப்போ இந்த சமேசன் mi or I²ங்கிறது இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் I, ஸோ தட் த டார்க் டவ் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு I இன்டூ ஆல்ஃபா வெக்டர். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குற டாபிக் பாருங்கள், ஆங்குலர் மொமெண்டம். ஏதாவது லீனியர் மொமெண்டம் அப்படிங்கிறது ஒரு பார்ட்டிகிள் வந்து ஸ்ட்ரைட் லைனில் போனால் நம்ம அது கொடுக்குற டேர்ம், தட் இஸ் P இஸ் ஈக்குவல் டு mvன்னு சொல்லுவோம். அதே பார்ட்டிகிள் ஆறுங்கிற ரேடியஸில் வந்து சர்க்குலர் பாத்தில் போகும்போது நம்ம எடுத்துக்கிறது ஆங்குலர் மொமெண்டம். லீனியர் மொமெண்டம் வந்து mvன்னு சொன்னால் ஆங்குலர் மொமெண்டம் எப்படி எடுத்துக்கலாம், mv இன்டூ ஆர்னு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், வேறெல்லாம் பெருசாக ஒன்றும் இதில் வித்தியாசம் கிடையாது. பட் இங்கே டெஃபினேஷன் பாருங்கள் எப்படி கொடுக்குறாங்க. The angular momentum of a point mass is defined as the moment of its linear momentum. அதாவது லீனியர் மொமெண்டத்தோட மொமெண்ட்னா தமிழ் என்னென்னா திருப்பு திறன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த பார்ட்டிகிள் வந்து சர்க்குலர் பாத்தில் போகாமல் ஜஸ்ட்டு ஆறுங்கிற ரேடியஸ் இருக்கிற அந்த பாத்தில் சர்க்குலர் மோஷன் எடுக்கணும். ஸோ அந்த மாதிரி போகிற பார்ட்டிகிளுக்கு இருக்கிறது தான் ஆங்குலர் மொமெண்டம். இது வேறு எப்படி டிஃபைன் பண்ணலான்னா வெக்டர் ப்ராடக்ட்லேயும் சொல்லலாம். ஏன்னா மொமெண்டம் அப்படிங்கிறதே ஒரு வெக்டர் குவான்டிட்டி, ஆங்குலர் மொமெண்டமும் வெக்டர் குவான்டிட்டி தான். ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கிட்டோன்னா பாருங்கள் எப்படி சொல்கிறாங்க, எல் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு ஆர் வெக்டர் கிராஸ் பி வெக்டர். ஸோ இது வந்து வெக்டர் ப்ராடக்ட்டு. வெக்டர் ப்ராடக்ட் அப்படின்னாவே நாம் செகண்ட் லெசன்ஸில் பார்த்தது போல் இந்த டேர்ம், அதாவது ஈக்குவேஷனுக்கும் லெஃப்ட் சைடில் இருக்கிற இந்த ஆங்குலர் மொமெண்டம் அப்படிங்கிறது ஆர் அண்ட் பி இந்த ரெண்டு வெக்டரும் இருக்கிற பிளேனுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கும். அதாவது L, R and P இந்த 3 டேர்ம்ஸ் எப்படி இருக்குன்னா மியூச்சுவல் பெர்பெண்டிகுலராக தான் இருக்கும். நீங்கள் வந்து உங்களோட ரைட் ஹேண்டில் இருக்கிற ஃபஸ்ட்டு 3 ஃபிங்கர்ஸை மியூச்சுவல் பெர்பெண்டிகுலராக எடுத்துக்கணும். அப்படி எடுத்துகிட்டு உங்களோட மிடில் ஃபிங்கரை உங்களோட 4 ஃபிங்கர் இந்த 2 ஃபிங்கரும் ஆர் வெக்டர் அண்ட் பி வெக்டரை ரெப்ரசென்ட் பண்ணுறதா எடுத்துட்டா உங்களோட தம்பு வந்து எதை இண்டிகேட் பண்ணுன்னா ஆங்குலர் மொமெண்டத்தை இண்டிகேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி தான் இந்த இடத்த மீனிங் எடுத்துக்கணும். சரியா. The direction of L is perpendicular to the plane containing R and P அப்படின்னு எடுத்துக்கணும். சரி, இப்போ இந்த இடத்துல இது மேக்னிடியூட் அப்படிங்கிற டேர்ம்ஸுக்கு எழுதும் போது எப்படி எழுதலாம்னா L is equal to RP sin தீட்டான்னு எழுதலாம். சரியா. அதுக்கப்புறம் கீழே கொடுத்துருக்கிறது அந்த டைரக்ஷன்ஸ் தான். அடுத்தது பாருங்கள், நீங்கள் இதுக்கு முன்னாடி டார்க்கு பார்த்தீங்க இல்லையா, R is equal to அதாவது டவ் இஸ் ஈக்குவல் டு RF sin தீட்டா. அதே போல் நம்ம இதையும் எப்படி பண்ணலாம், இந்த ஆர் அண்ட் பி இது ரெண்டையும் இஸ் அசோசியேட்டட் வித் சைன் தீட்டா அப்படிங்கிற டேர்மை வச்சு ஆர் டேர்முக்கும் சொல்லலாம், மொமெண்டம் டேர்முக்கும் சொல்லலாம். ஸோ அப்படி சொல்லும்போது நம்ம ஃபஸ்ட்டு எப்படி எடுத்துக்கிறோம், எல் இஸ் ஈக்குவல் டு ஆர் இன்டூ பி சைன் தீட்டா. ஸோ இப்படி எழுதுனா மீனிங் என்ன அப்படின்னா, இந்த லீனியர் மொமெண்டம் இதனோட காம்போனண்ட்டு இஸ் அ பெர்பெண்டிகுலர் டு பொசிஷன் வெக்டார் அப்படின்னு எடுத்துக்கணும். அதான் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆர் வித்தின் தி ப்ராக்கெட்டில் பி பெர்பெண்டிகுலர்னு அர்த்தம். அல்லது வேறு எப்படி சொல்லலாம் பாருங்கள், எல் இஸ் ஈக்குவல் டு ஆர் சைன் தீட்டா இன்டூ பி. இதுக்கு மீனிங் என்னென்னா பொசிஷன் வெக்டர் ஆர் வெக்டர் இருக்கு இல்லையா, அதனோட காம்போனண்ட்னா சைன் காம்போனண்ட்டு, அந்த காம்போனண்ட்டு லீனியர் மொமெண்டத்துக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கும். புரியுதா. நீங்கள் டார்க்கில் வந்து 2 கேஸ் பார்த்துருப்பீங்க இல்லையா, அதே மாதிரி தான் இதுவும். ஸோ இந்த மாதிரி சொல்லும்போது இது எப்படி சொல்கிறோம், ஆர் பெர்பெண்டிகுலர் டு பி அப்படின்னு சொல்கிறோம். ஓகே. 5.20ல் கடைசியாக ரைட் சைடில் கொடுத்துருக்கிறது லீனியர் மொமெண்டத்தோட
காம்போனண்ட்டு, அதாவது காம்போனண்ட்னா லீனியர் மொமெண்டம் வெக்டர் குவான்டிட்டி அதை சைன் காம்போனண்ட்டாகவும் பிரிக்கலாம், காஸ் காம்போனண்ட்டாகவும் ரிசால்வ் பண்ணலாம். அப்படி பண்ணும்போது அந்த மொமெண்டத்தோட சைன் காம்போனண்ட் இஸ் பெர்பெண்டிகுலர் டு பொசிஷன் வெக்டார், தட் இஸ் ரெப்ரசன்டட் ஈக்குவேஷன் 5.20. அண்ட் 5.21 அப்படிங்கிறது எப்படி வந்து நீங்கள் லீனியர் மொமெண்டத்தை வந்து 2 காம்போனண்ட்டாக ரிசால்வ் பண்ணினீங்களோ அதே போல் பொசிஷன் வெக்டரை வந்து ரிசால்வ் பண்ணால் சைன் அண்ட் காஸ் இந்த மாதிரி தனித்தனி காம்போனண்ட்டாக கிடைக்கும். அதில் அதனோட சைன் காம்போனண்ட், தட் இஸ் காம்போனண்ட் ஆஃப் பொசிஷன் வெக்டார் இஸ் பெர்பெண்டிகுலர் டு லீனியர் மொமெண்டம், இதை ரெப்ரசென்ட் பண்ணுறது தான் 5.21 ஈக்குவேஷன். உங்களுக்கு இந்த இடத்து கொஞ்சம் கிளியராக இல்லைன்னா நீங்கள் அந்த டார்க்கை எடுத்து அந்த ஃபிகர் வச்சு பார்த்து கூட கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். சரி, அடுத்தது என்ன சொல்கிறாங்க, ஆங்குலர் மொமெண்டம் எப்போ நமக்கு 0 ஆகும் அப்படின்னு பார்க்கும்போது L is equal to RP sin தீட்டா தானே. ஒன்று R 0வாக இருக்கணும் அல்லது P வந்து 0வாக இருக்கணும் இல்லையா. தீட்டா வச்சு சொல்லும்போது இங்கே சைன் டேர்ம் இருக்குது. எப்போ சைன் வந்து 0 ஆகும், தீட்டா 0நாலும் 0, தீட்டா 180நாலும் 0. ஸோ அந்த கான்செப்டை வச்சு சொல்லும் பொழுது நம்மளுக்கு வந்து லீனியர் மொமெண்டம் P 0வாக இருந்தாலும் ஆங்குலர் மொமெண்டம் 0வாக இருக்கும். ஆர் இஃப் a particle is at origin, பார்ட்டிக்கிள் வந்து ஆரிஜினில் இருக்குது அப்படின்னா அதோட டிஸ்டன்ஸு 0 இல்லையா. ஸோ அப்படி இருந்தாலும் நமக்கு ஆங்குலர் மொமெண்டம் 0. அதர்வைஸ் தீட்டாவை வச்சு சொல்லும் பொழுது சைன் தீட்டா வர்றதுனால ஆர் அண்ட் பி இது ரெண்டுமே பேரலாக இருந்தாவோ அல்லது ஆன்டி பேரலாக இருந்தாவோ நம்மளோட ஆங்குலர் மொமெண்டம் இஸ் ஈக்குவல் டு 0. இது 2 மார்க்கில் கேட்குற ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். டார்க்குக்கும் அதே போல் தான், எப்பெல்லாம் 0 ஆகும் அப்படின்னா அங்கேயும் கேஸ் கொடுத்துருப்பாங்க. அதுவும் இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்த பேராகிராஃபில் என்ன இருக்குது, இந்த ஆங்குலர் மொமெண்டம் அப்படிங்கிற இந்த குவான்டிட்டி வந்து சர்க்குலர் பாத்தில் போகிற அந்த ரொட்டேஷனலில் போகிற பார்ட்டிகளுக்கு மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிறது இஸ் அ மிஸ்கான்செப்ஷன், தவறான ஒன்று. லீனியர் மோஷனில் போகிற பார்ட்டிகளும் ஆங்குலர் மொமெண்டத்தோட அசோசியேட் ஆனது தான், சரியா. அது எப்படி அந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத சொல்ல வர்றது தான் அடுத்த எக்ஸாம்பிள். Example sum 5.11. A particle of mass m is moving with a constant velocity v. Show that its angular momentum about any point remains constant throughout the motion. இங்கே என்ன கொடுக்குறாங்கன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது இந்த ஆங்குலர் மொமெண்டம் அப்படிங்கிறது ரொட்டேஷனல் மோஷனில் போகிற பார்ட்டிக்கிள் மட்டும் கிடையாது, லீனியர் மோஷனில் இருக்கிற பார்ட்டிக்கிளுக்கும் கூட. ஸோ அதுதான் நம்ம எப்படி இருக்குன்னு ப்ரூஃப் பண்ணணும். அதாவது அந்த த்ரோட் தி மோஷன் ஃபுல்லாக அதனோட ஆங்குலர் மொமெண்டம் அது வந்து கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும், சரியா. நம்ம ப்ரூஃபுக்கு எடுத்துக்கிறது ஜஸ்ட் கன்சிடர் அ பார்ட்டிக்கல் ஆஃப் மாஸ் ஸ்மால் எம். இந்த எம் மாஸ் இருக்கிற பார்ட்டிக்கல் என்ன பண்ணுதுன்னா வி அப்படிங்கிற ஒரு கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் ஸ்ட்ரெயிட் லைன் பாத்தில் மூவ் ஆகிட்டுருக்கு. ஸோ அப்படி வந்து அது கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் போகிறதுனால அதனோட பாத் வந்து ஸ்ட்ரெயிட் லைனு தான். ஸ்ட்ரெயிட் லைனில் போகிற அந்த பார்ட்டிக்கிளோட லீனியர் மொமெண்டம் பி வெக்டார் எப்படி இருக்கும் அப்படின்னா இஸ் ஈக்குவல் டு எம் இன்ட்டு வி வெக்டார். இதில் அந்த வெக்டர் டேர்ம் ரெண்டையும் கவனிங்க. பி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு எம் இன்ட்டு வி வெக்டர்னா அந்த வெலாசிட்டி என்ன டைரக்ஷன்ஸில் போகுதோ அதே டைரக்ஷன்ஸில் அதனோட லீனியர் மொமெண்டமும் இருக்கும். அதை தான் இங்கே எப்படி கொடுத்துருக்காங்கன்னா இட்ஸ் மொமெண்டம் இஸ் ஆல்சோ டைரக்டட் அலாங் தி சேம் பாத் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணணும், let us fix an origin O at a perpendicular distance D from the path. இப்போ அந்த பார்ட்டிக்கிள் போயிட்டுருக்க ஸ்ட்ரெயிட் லைன் பாத்திலிருந்து ஒரு பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் D டிஸ்டன்ஸில் இருக்கிற ஒரு பாயிண்ட் ஓங்கிற பாயிண்ட் வந்து கன்சிடர் பண்ணணும். Then at a particular instant we can connect the particle which is at a position Q with the position vector R vector is equal to OQ vector. இந்த பார்ட்டிக்கிள் போயிட்டுருக்க அந்த ஸ்ட்ரெயிட் லைன் பாத்தில் ஏதோ ஒரு பாயிண்டில் என்ன பண்ணுறோம், இந்த ஆரிஜினையும் அந்த பார்ட்டிக்கிள் இது ரெண்டையும் நம்ம கனெக்ட் பண்ணுறோம். அப்படி கனெக்ட் பண்ணும்போது எது வழியாக ஜாயின் பண்ணுறோம் பாருங்கள், ஓக்யூ அப்படிங்கிற பொசிஷன் வெக்டர் மூலமாக இந்த ஆரிஜினும் அந்த பார்ட்டிக்கிளும் கனெக்ட் ஆகுது. ஸோ இப்போ கனெக்ட் ஆகும்போது என்ன பண்ணணும், அந்த பார்ட்டிகளுக்கு ஆங்குலர் மொமெண்டம் எப்படி இருக்குன்னு டிஃபைன் பண்ணணும். அதுக்காக என்ன பண்ணுறோம், இந்த பொசிஷன் வெக்டர் வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி அந்த பக்கம் கொண்டு போனால் இட்ஸ் மேக்ஸ் அன் ஆங்கிள் தீட்டா வித் திஸ் லீனியர் மொமெண்டம் இல்லையா. அந்த லீனியர் மொமெண்டத்தில் போயிட்டுருக்க அந்த பார்ட்டிக்கிள் லைன் கூட இந்த பொசிஷன் வெக்டர் வந்து தீட்டா அப்படிங்கிற ஆங்கிளாக மேக் பண்ணி கொடுக்கும். அதை தான் இங்கே கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆங்கிள் பிட்வீன் தி ஆர் வெக்டர் அண்ட் பி வெக்டர் ஆஸ் தீட்டா. ஸோ இந்த மாதிரி தீட்டா ஆங்கிளை வந்து அதை மேக் பண்ணி கொடுக்கும்போது இப்போ அந்த பார்ட்டிக்கிளுக்கு ஆங்குலர் மொமெண்டத்தோட மேக்னிடியூடு டேர்ம் எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஏற்கனவே நமக்கு இருக்கிற ஃபார்முலா என்னென்னா L is equal to
ஆர்பி சைன் தீட்டான்னு இருக்குது. இந்த இடத்த ஆர்பி சைன் தீட்டா அப்படிங்கிறது எப்படி எடுத்துக்கிறோம், ஆர் வெக்டருங்கிறது ஓக்யூ இல்லையா, அதனால் ஆர்னு எடுத்துக்காம ஓக்யூ இன்டோ பி சைன் தீட்டான்னு எடுத்துக்கிறோம். இப்போ இந்த இடத்த பி அப்படிங்கிறது எம்வி தானே, ஸோ அதனால தான் அடுத்த ஸ்டெப்பு ஓக்யூ எம்வி சைன் தீட்டா. அடுத்து என்ன பண்ணுறோம், எம்வியை மட்டும் வெளியில் எடுத்துகிட்டு ஓக்யூ சைன் தீட்டாவை சேர்த்து எழுதணும். புரியுதா? எதுக்காக இப்படி எழுதுகிறோம் அப்படின்னா, இந்த OQ sin theta நமக்கு எதை ரெப்ரசன்ட் பண்ணுது, it is the perpendicular distance between the origin and the line along which the mass is moving. அந்த பார்ட்டிக்கிள் போயிட்டுருக்க ஸ்ட்ரெயிட் லைனும் இந்த ஆரிஜினையும் ஜாயின் பண்ணுற ஒரு பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் தான் D. அது எதுக்கு ஈக்குவல்னா OQ sin தீட்டாவுக்கு ஈக்குவல். எப்படின்னு பாருங்கள், இந்த ஆரிஜின் இருக்கு இல்லையா O, அதனோட மேலே ஸ்ட்ரெயிட் லைனு, அது வந்து அந்த ஸ்ட்ரெயிட் லைன் கூட ஜாயின் பண்ணுற இடத்த கேபிட்டல் P வந்து இருக்கிறதா எடுத்துக்கோங்களேன். அப்போ நமக்கு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் OPQன்னு கிடைக்கும். இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுக்கு நீங்கள் சைன் தீட்டா எடுத்திங்கன்னா என்ன கிடைக்கும், ஜஸ்ட்டு சைன் தீட்டானா ஆப்போசிட் பை ஹைப்போட்டென்யூஸ் இல்லையா, ஆப்போசிட் அப்படிங்கிறது PO அண்ட் ஹைப்போட்டென்யூஸ் அப்படிங்கிறது OQ. இந்த OP எதுக்கு ஈக்குவல், Dக்கு ஈக்குவல், OQ அப்படிங்கிறது பொசிஷன் வெக்டர் Rக்கு ஈக்குவல். ஸோ இதிலிருந்து D இஸ் ஈக்குவல் டு ஆர் சைன் தீட்டான்னு எழுதலாம்ல, அதுதான் இங்கே நம்ம கொடுத்துருக்கிறது. அதனால தான் என்ன பண்ணுறாங்க, எம்வி மட்டும் வெளியில் எடுத்துகிட்டு OQ சைன் தீட்டான்னு எடுத்துக்கிறாங்க. புரிஞ்சிச்சா? ஸோ இப்படி எழுதுறதுனால நமக்கு அடுத்த ஸ்டெப்ஸ் என்ன ஆகும் பாருங்கள், ஆங்குலர் மொமெண்டம் ஆஃப் அ பார்ட்டிக்கல் அபவுட் தி ஆரிஜின் அப்படிங்கிறது L இஸ் ஈக்குவல் டு MVDன்னு கிடைக்கும். புரியுதா? ஸோ இந்த கொடுத்துருக்கிற ஆங்குலர் மொமெண்டத்தோட எக்ஸ்பிரஷனில் உங்களுக்கு தீட்டா அப்படிங்கிற டேர்மே கிடையாது. ஆனால் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த ஆங்குலர் மொமெண்டத்தில் எல்எஸ் ஈக்குவல் டு ஆர்பி சைன் தீட்டாவை டிபெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்லாம் பார்த்தோம் இல்லையா. பட் லீனியர் மோஷனில் போகிற ஒரு பார்ட்டிக்கிளுக்கு, ஐ மீன் டிரான்ஸ்லேஷனல் மோஷனில் இருக்கிற ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு ஆங்குலர் மொமெண்டம் அப்படிங்கிறது டஸ் நாட் டிபெண்ட் தி ஆங்கிள் தீட்டா. புரியுதா? எதெல்லாம் டிபெண்ட் பண்ணியிருக்கு, லீனியர் மொமெண்டம் எம்இ டிபெண்ட் பண்ணியிருக்கு, பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸை டிபெண்ட் பண்ணியிருக்கும். இது எல்லாமே இந்த இடத்த கான்ஸ்டன்ட் தான். சரியா? இப்போ எல்லாமே கான்ஸ்டன்ட் அப்படின்னா ஆங்குலர் மொமெண்டம் ஆஃப் தி பார்ட்டிக்கிள் இஸ் ஆல்சோ கான்ஸ்டன்ட். அது வந்து லீனியர் மோஷனில் மாறாமல் தான் இருக்கும். புரிஞ்சிச்சா? வேறு எப்படி சொல்லலாம் பாருங்கள், ஆங்குலர் மொமெண்டம் இஸ் அசோசியேட்டட் வித் பாடிஸ் வித் லீனியர் மோஷன் ஆல்சோ. அதனால தான் ஆங்குலர் மொமெண்டம் அப்படிங்கிறது லீனியர் மோஷனில் இருக்கிற பார்ட்டிகளுக்கும் அசோசியேட் ஆயிருக்குன்னு சொல்கிறோம். அல்லது வேறு எப்படி சொல்கிறாங்க பாருங்களேன், நம்ம எடுத்துக்கிற அந்த ஸ்ட்ரெயிட் லைன் வந்து ஆரிஜின் வழியாக போகுதுன்னு வைங்க. இங்கே எப்படி இருக்குன்னா ஜஸ்ட்டு டிங்கிற பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸுக்கு மேலே ஸ்ட்ரெயிட் லைன் பாஸ் ஆகுது. சப்போஸ் அந்த ஸ்ட்ரெயிட் லைன் வந்து இந்த ஆரிஜின் வழியாக பாஸ் ஆகும் பொழுது நம்மளோட ஆங்குலர் மொமெண்டம் என்னவாக இருக்கும், L is equal to MVD தானே. இப்போ ஆரிஜின் வழியாக போனால் டிஸ்டன்ஸு 0. ஸோ ஆங்குலர் மொமெண்டம் பிகம் 0. ஸோ இதுவும் என்னென்னா இஸ் ஆல்சோ அ கான்ஸ்டன்ட். புரியுதா? ஸோ இதுதான் இங்கே சொல்கிறாங்க, ஆங்குலர் மொமெண்டம் அப்படிங்கிறது போத் அசோசியேட்டட் வித் அ பார்ட்டிக்கிள் எக்ஸிக்யூட் அண்ட் ரொட்டேஷனல் மோஷன் ஆஸ் வெல் அஸ் ட்ரான்ஸ்லேஷனல் மோஷன். கான்செப்டை ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நல்லா உங்கள் மைண்டில் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஓகே. அதாவதுப்பா, இப்போ வந்து அந்த பார்ட்டிக்கிளோட பாத் வந்து ஸ்ட்ரெயிட் லைன் பார்த்து ஆரிஜின் வழியாக பாஸ் ஆனாலும் ஆங்குலர் மொமெண்டம் 0ன்னு தான் சொல்கிறாங்க. ஆங்குலர் மொமெண்டம் L 0 அப்படிங்கும்போது அது சேஞ்ச் ஆகலை, இல்லை கான்ஸ்டண்ட்டாக தானே இருக்குது. அதனால தான் அந்த ஆரிஜின் வழியாக போனாலும் கூட அதனோட ஆங்குலர் மொமெண்டம் Lங்கிற டேர்ம் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட்டா? சரி, அடுத்தது பாருங்கள், ஆங்குலர் மொமெண்டம் அண்ட் ஆங்குலர் வெலாசிட்டி. இப்போ இந்த ஆங்குலர் மொமெண்டத்துக்கும் ஆங்குலர் வெலாசிட்டிக்கும் என்ன ரிலேஷன் அப்படின்னு ஃபார்முலா கொண்டு வரணும். ஸோ அதுக்காக நம்ம எடுத்துக்கிறது ஒரு ரிஜிட் பாடி. இந்த ரிஜிட் பாடியில் இருக்கிற ஒரு பாயிண்ட் மாஸ் ஒரு ஃபிக்ஸட் ஆக்சஸை டிபெண்ட் பண்ணி சர்க்குலர் பாத் எடுக்குது, ஐ மீன் சர்க்குலர் மோஷன் எடுக்குது. அப்படி சர்க்குலர் மோஷன் எடுக்கும்போது என்னாகும், இருக்கிற ஒரு டேர்ம்ஸும் உங்களுக்கு தெரியும் இல்லையா. எம் அப்படிங்கிறது பாயிண்ட் மாஸ், இந்த பாயிண்ட் மாஸ் அப்படிங்கிறது ஃபிக்ஸட் ஆக்சஸ்லேருந்து பொசிஷன் வெக்டர் ஆர் வெக்டர் அப்படிங்கிற டிஸ்டன்ஸில் இருக்குது. தென் P அப்படிங்கிறது இப்போ அந்த பார்ட்டிக்கிள் வந்து சர்க்குலர் மோஷன், ஐ மீன் தி பாயிண்ட் மாஸ் வந்து சர்க்குலர் மோஷன் எடுக்கிறதுனால அந்த பாயிண்ட் மாஸ் மேலே ஒரு லீனியர் மொமெண்டம் வந்து ஆட் பண்ணோம் இல்லையா. Pனா லீனியர் மொமெண்டம் இல்லையா. எப்போவுமே பாருங்கள், இந்த லீனியர் மொமெண்டம் அப்படிங்கிறது அந்த சர்க்குலர் பாத்துக்கு டான்ஜென்ட் டைரக்ஷனாக தான் ஆட் பண்ணோம் P வெக்டர் அப்படிங்கிறது. ஸோ இப்போ இந்த இடத்த பொசிஷன் வெக்டர் ஆர் வெக்டரும் லீனியர் மொமெண்டம் P வெக்டரும் பெர்பெண்டிகுலராக இருக்குது, ஐ மீன் 90 டிகிரிஸில் இருக்குது. இந்த 90 டிகிரி எங்கே இருக்குது பாருங்கள், சர்க்குலர் பாத்துக்கு உள்ளே நம்ம எடுக்கக்கூடாது, வெளியில் வந்து
பொசிஷன் வெக்டர் எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒரு டாட்டர் லைன் போட்டு கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த லைனுக்கும் லீனியர் மொமெண்டத்துக்கும் இருக்கிற ஆங்கிள் வந்து 90 டிகிரி. ஸோ இப்போ ஆர் அண்ட் பி வந்து 90 டிகிரிஸ் இருக்கிறதுனால ஆங்குலர் மொமெண்டம் அப்படிங்கிற டேர்மை இந்த பாயிண்ட் மாஸுக்கு நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம் அப்படின்னா எல் இஸ் ஈக்குவல் டு ஆர் பி பர்பண்டிகுலர்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ இந்த இடத்த லீனியர் மொமெண்டம் இஸ் பர்பண்டிகுலர் டு பொசிஷன் வெக்டர். ஸோ இந்த மாதிரி வரும்போது பாருங்கள், இந்த இடத்த ஆங்குலர் மொமெண்டம் அப்படிங்கிறது நம்மளோட ஃபார்முலா படி எல் இஸ் ஈக்குவல் டு ஆர் இன்டூ எம்வி பர்பண்டிகுலர். எம்வி பர்பண்டிகுலர் அப்படிங்கிறது பி பர்பண்டிகுலர்னு சொல்லலாம். ஸோ இந்த இடத்த பர்பண்டிகுலர் அப்படின்னாவே உங்களுக்கு தீட்டா வந்து 90 ஆகிடுது இல்லையா. ஸோ அதனால் sin 90 இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ எல் இஸ் ஈக்குவல் டு ஆர் இன்டூ எம்வி. அடுத்தது என்ன பண்ணணும், நம்ம அந்த பாயிண்ட் மாஸுக்கு வந்து ஆங்குலர் மொமெண்டம் பார்த்துட்ருக்கோம். இதில் ஆங்குலர் மொமெண்டத்தில் இருக்கிற ஒரு டேர்மும் பாருங்களேன். ஆருங்கிறது ரேடியஸ், எம்ங்கிறது மாஸு, விங்கிறது லீனியர் வெலாசிட்டி. இப்போ இந்த லீனியர் வெலாசிட்டிங்கிற டேர்மை வந்து ஆங்குலர் வெலாசிட்டிக்கு நம்ம சேஞ்ச் பண்ணணும். அப்போ என்ன பண்ணணும், இந்த லீனியர் வெலாசிட்டிக்கும் ஆங்குலர் வெலாசிட்டிக்கும் என்ன ரிலேஷன் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது v இஸ் ஈக்குவல் டு ஆர் ஒமேகா. ஸோ அந்த டேர்ம் வந்து இந்த இடத்த நீங்கள் கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு ஆங்குலர் மொமெண்டம் எல் இஸ் ஈக்குவல் டு ஆர் எம் ஆர் ஒமேகான்னு கிடைக்கும். அதனால தான் ஈக்குவேஷன் எப்படி இங்கே சேஞ்ச் ஆகுது, எல் இஸ் ஈக்குவல் டு எம் ஆர் ஸ்கொயர் ஒமேகான்னு சேஞ்ச் ஆகுது இல்லையா. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது போல் எம் ஆர் ஸ்கொயர் அப்படிங்கிறது மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இல்லையா. இப்போ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஐ இஸ் ஈக்குவல் டு எம்ஆர் ஸ்கொயர்னு சொல்லுவோம். அதை வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ அண்ட் தென் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறோம் பாருங்கள், எல்லுங்கிறது ஆங்குலர் மொமெண்டம், ஒமேகாங்கிறது ஆங்குலர் வெலாசிட்டி. இப்போ இது ரெண்டும் வெக்டர் டேர்ம் தானே. ஆங்குலர் மொமெண்டமும் ஆங்குலர் வெலாசிட்டியும் என்ன டைரக்ஷன்ஸில் இருக்குன்னு பார்க்கணும் சரியா. அதுக்காக நம்ம இந்த ஈக்குவேஷனுக்கு வெக்டர் நொட்டேஷன் வந்து கொடுக்குறோம். அப்படி வெக்டர் நொட்டேஷன் கொடுக்கும் பொழுது எல் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு எம் ஆர் ஸ்கொயர் இன்ட்டு ஒமேகா வெக்டர். இப்போ இது ரெண்டுமே ஈக்குவல், லெஃப்ட் சைடு எல் வெக்டர், ரைட் சைடில் இருக்கிறது ஒமேகா வெக்டர் தான். ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா மீனிங் என்னென்னா இந்த ரெண்டு குவான்டிட்டியும் ஒரே டைரக்ஷனில் தான் ஆக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறோம் சரியா. இது எப்படின்னா எஃப் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு எம் ஏ வெக்டர்னு சொல்கிறோம்ல, அதாவது ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷன்ஸில் கொடுக்குறோமோ அந்த டைரக்ஷன்ஸில் தான் ஆக்சலரேஷன் இருக்கும். அதே போல் தான் இதுவும் ஆங்குலர் மொமெண்டத்தோட டைரக்ஷன்ஸில் தான் ஆங்குலர் வெலாசிட்டி இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிறோம் சரியா. ஓகே, இப்போ இந்த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவை உள்ளே கொண்டு வரும்போது மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஐ அப்படிங்கிறது ஃபார் அ சிங்கிள் பாயிண்ட் மாஸுக்கு தான் நம்ம சொல்கிறோம். ஆனால் இந்த ரிஜிட் பாடி அப்படிங்கிறது இஸ் மேடப் ஆஃப் மெனி சச் பாயிண்ட் மாஸஸ் இல்லையா. அப்போ அந்த ஒரு பாயிண்ட் மாஸோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா எல்லாம் சேர்த்து டோட்டலாக அந்த ரிஜிட் பாடியோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அப்படின்னு சொல்லும்போது நம்ம எப்படி எடுத்துக்கலாம், ஐ இஸ் ஈக்குவல் டு சம்மேஷன் ஆஃப் அந்த க்ரீக் லெட்டரில் சம்மேஷன் அப்படிங்கிறது சம் ஆஃப் ஆல் தி ஆப்ஜெக்ட் அப்படிங்கிற மாதிரி டேர்ம் எடுத்துக்கிறோம். நீங்கள் இது 10th படிச்சிருப்பீங்க. ஸோ இதில் பெரிய டவுட் வராது. சம்மேஷன் ஆஃப் எம்ஐ ஆர் ஐ ஸ்கொயர். ஐங்கிறது எதை ரெப்ரசன்ட் பண்ணுது, அந்த ரிஜிட் பாடியில் இருக்கிற நம்பர் ஆஃப் பாயிண்ட் மாசஸ். அது வந்து ஐ இஸ் ஈக்குவல் டு 1 to n கூட எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் மாசஸ்லேருந்து n நம்பர் ஆஃப் பாயிண்ட் மாசஸ் இருக்கிறதா எடுத்துட்டா நமக்கு இந்த மாதிரி ஒரு டேர்ம் வந்து கிடைக்கும். ஓகே, ஸோ இப்போ இந்த ஐ அப்படிங்கிற மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவை ஆங்குலர் மொமெண்டத்தில் சப்ஸ்டியூட் பண்ணும் பொழுது எல் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு சம்மேஷன் ஆஃப் எம்ஐ ஆர் ஐ ஸ்கொயர் இன்டூ ஒமேகா வெக்டர். ஸோ அந்த ப்ராக்கெட் இருக்கிற சம்மேஷன் டேர்ம் அப்படிங்கிறது கேபிட்டல் ஐ ரெப்ரசன்ட் பண்ணுறதுனால நமக்கு ஃபைனலாக கிடைக்கிற ரிலேஷன் எல் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு ஐ ஒமேகா வெக்டர் சரிங்களா. ஆங்குலர் மொமெண்டம் அப்படின்ற இந்த டேர்ம் ஒரு பார்ட்டிக்கிளோட லீனியர் மோஷனில் லீனியர் மொமெண்டம் லெட்டர் பி எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறோமோ அதே போல தான். அங்கே லீனியர் மொமெண்டம்னா எம்வின்னு சொல்லுவோம், இங்கே ஆங்குலர் மொமெண்டம் எல் இஸ் ஈக்குவல் டு ஐ ஒமேகான்னு சொல்கிறோம். புரிஞ்சுதா. லெட்டர் பிக்கு எது ஈக்குவல்னா எல் ஈக்குவல். அதே போல் லீனியரில் இருக்கிற மாஸ் அப்படிங்கிறது ஆங்குலரில் சொல்லும்போது கேபிட்டல் ஐக்கு ஈக்குவல் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. அதுக்கு பிறகு லீனியர் வெலாசிட்டி விங்கிறது ஆங்குலர் வெலாசிட்டி ஒமேகாவுக்கு ஈக்குவலாக எடுத்துக்கணும். ஒரு டேர்ம்ஸையும் இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கணும். ஃபோர்ஸ் அப்படிங்கிறது டார்க்குன்னு எடுத்துக்கணும் சரியா. லீனியரில் ஃபோர்ஸுங்கிறத டார்க்குன்னு எடுத்துக்கோங்க. அப்போ இந்த மாதிரி நீங்கள் மைண்டில் ஞாபகம் வச்சுக்கிட்டா ஃபார்முலா எழுதுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது மெமரி பண்ண தேவையில்லை. எந்த லெட்டருக்கு எந்த லெட்டர் வந்து நம்ம ரிலேட் பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும் மைண்டில் வச்சுட்டா போதும், ஃபார்முலா ஈஸியாக கொண்டு வந்துடலாம். அடுத்தது நம்ம பார்க்குறது டார்க் அண்ட் ஆங்குலர் மொமெண்டம். இப்போ டார்க் அப்படிங்கிறது பாருங்கள், நம்ம பிகினிங்லேயே பார்த்தோம் டவ் இஸ் ஈக்குவல் டு ஐ ஆல்ஃபா.
இது வந்து லீனியரில் எதுக்கு ஈக்குவல்னு பாருங்கள், எஃப் இஸ் ஈக்குவல் டு எம்ஏவுக்கு ஈக்குவல் இல்லையா. டார்க்குங்கிறது ஃபோர்ஸ்ன்னு சொன்னேன், அது எஃப் ஈக்குவல் டு எம் மாஸுக்கு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஐ, லீனியரில் ஆக்சலரேஷன் அப்படிங்கிறது ஆங்குலரில் வந்து ஆல்ஃபாவுக்கு ஈக்குவல். ஸோ எஃப் இஸ் ஈக்குவல் டு எம்ஏ எப்படி சொல்கிறோமோ அதே போல் தான் டவ் இஸ் ஈக்குவல் டு ஐ ஆல்ஃபாவும். சரியா? ஓகே, இப்போ இதெல்லாம் மைண்டில் வச்சுட்டு அடுத்து நம்ம எதுக்கு ரிலேஷன் பார்க்கணும் அப்படின்னா டார்க் அண்ட் ஆங்குலர் மொமெண்டத்துக்கு ரிலேஷன் பார்க்கணும். நம்ம இருக்கிற ரெண்டு ஃபார்முலா எல் இஸ் ஈக்குவல் டு ஐ ஒமேகா, டவ் இஸ் ஈக்குவல் டு ஐ ஆல்ஃபா. இப்போ இதில் என்ன பண்ணுறோன்னா டவ் இஸ் ஈக்குவல் டு ஐ ஆல்ஃபாங்கிற டேர்மை மட்டும் எடுத்துட்டு ஆல்ஃபாங்கிறது என்னன்னு பார்க்குறோம். ஆல்ஃபாங்கிறது ஆங்குலர் ஆக்சலரேஷன். ஆங்குலர் ஆக்சலரேஷன் அப்படிங்கிறது எப்போ கிடைக்கும்? ஆங்குலர் வெலாசிட்டி சேஞ்ச் ஆனால் ஆங்குலர் ஆக்சலரேஷன் கிடைக்கும். ஸோ இந்த ஆல்ஃபாங்கிறத மட்டும் எப்படி எழுதுகிறோன்னா டவ் இஸ் ஈக்குவல் டு ஐ இன்ட்டு டி ஒமேகா பை டிடின்னு எழுதுகிறோம். அடுத்த ஸ்டெப்ஸில் என்ன பண்ணணும், டியை மட்டும் ஃப்ரெண்டில் கொண்டு வந்துட்டு ஐ ஒமேகாவை ஜாயின் பண்ணி எழுதணும். ஸோ அப்படி எழுதுனீங்கன்னா டவ் இஸ் ஈக்குவல் டு டி ஆஃப் ஐ ஒமேகா பை டிடின்னு கிடைக்குது. ஸோ நம்மளோட ஃபார்முலா படி ஐ ஒமேகா அப்படிங்கிறது எல்லுக்கு ஈக்குவலுங்கிறதுனால டவ் இஸ் ஈக்குவல் டு டிஎல் பை டிடி. ஸ்டூடெண்ட்ஸ் இந்த இடத்த கொஞ்சம் நல்லா கவனிங்க. டவ் இஸ் ஈக்குவல் டு டிஎல் பை டிடி அப்படிங்கிறது நம்மளோட லீனியர் மோஷனில் பாருங்கள் நியூட்டன்ஸோட செகண்ட் லா, அதாவது எஃப் இஸ் ஈக்குவல் டு டிபி பை டிடி, இதுக்கு ஈக்குவலாக இருக்குது இல்லையா. ஃபோர்ஸ் அப்படிங்கிறது ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம்னு சொன்னோம்ல, அதே போல் தான் இந்த இடத்தையும் டார்க் அப்படின்றது இஸ் நத்திங் பட் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம் அப்படிங்கிறதுக்கு ஈக்குவல். மீனிங் என்ன அப்படின்னு பாருங்கள், ஒரு சர்க்குலர் மோஷனில் இருக்கிற ஒரு ஆப்ஜெக்ட் மேலே அந்த டார்க் ஆக்ட் பண்ணது இல்லையா, டார்க் எதனால் கிடைச்சதுன்னா ஃபோர்ஸ்னால கிடைச்சிது. ஸோ அப்போ அந்த டார்க் ஆக்ட் பண்ணுறதுனால அந்த சர்க்குலர் மோஷனில் இருக்கிற அந்த பாயிண்ட் மாசஸோட லீனியர் மொமெண்டம் ஆங்குலர் மொமெண்டம் வந்து சேஞ்ச் ஆகும். அவ்வளோதான். டார்க் ஆக்ட் பண்ணுறதுனால ஆங்குலர் மொமெண்டம் சேஞ்ச் ஆகுது. சப்போஸ் அந்த டார்க் ஆக்ட் பண்ணலை அப்படின்னா ஆங்குலர் மொமெண்டம் சேஞ்ச் ஆகாது. ஐ மீன் அது வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், கன்சர்வ்டு. அந்த மாதிரி கான்செப்டில் நம்ம புரிஞ்சுக்கணும். சரியா? இப்போ அந்த 5.27ஓட மீனிங் வந்து கீழே கொடுத்துருக்குறாங்க, அது ஓகே. இது எப்படி இருக்குன்னா நியூட்டன்ஸோட செகண்ட் லா அப்படி இருக்குது, இதுவும் நம்ம பார்த்துட்டோம். ரைட்டா? அடுத்தது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு கான்செப்ட், கன்சர்வேஷன் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம். இந்த ஆங்குலர் மொமெண்டம் அப்படிங்கிற எல்லுங்கிற டேர்ம் எப்போ வந்து கன்சர்வ்டாக இருக்கும் அப்படின்னா எப்போ மாறாமல் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. டார்க் ஆக்ட் பண்ணலன்னா மாறாதில்ல, அந்த டார்க் ஆக்ட் பண்ணுறதுனால தானே எல்லு வந்து சேஞ்ச் ஆகுது. சப்போஸ் டார்க்கே இல்லை அப்படின்னா ஆங்குலர் மொமெண்டம் கன்சர்வ், அவ்வளோதான். அதுதான் இங்கே எப்படி கொடுத்துருக்குறாங்க. In the absence of external torque, the angular momentum of a rigid body or a system of particle is conserved. Absence அப்படின்னா டவ் வந்து 0. சப்போஸ் டவ் 0வாக இருக்கும்போது then dl by dt is equal to 0. Rate of change of angular momentum 0. 0னா angular momentum change ஆகலைன்னா constant or conserved. L is equal to constant. சரியா? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். டிஎல் பை டிடி இஸ் ஈக்குவல் டு 0னா எல் வந்து கான்ஸ்டன்ட்டு. இது நீங்கள் எங்கேருந்து பார்த்துட்டு வரீங்க, சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் நியூட்டன்ஸ்லாம் இருக்குது இல்லையா, தேர்ட்லா, அங்கேருந்து இந்த டேர்ம்ஸ் வந்து இருக்கும். சரியா? டிவி பை டிடி இஸ் ஈக்குவல் டு 0னா வெலாசிட்டி வந்து கான்ஸ்டன்ட், அந்த மாதிரி பார்த்துட்டு வந்திருப்போம். அதுதான் இங்கேயும் நான் சொல்கிறேன். ரைட்டா? நெக்ஸ்ட்டு 5.3 ஈக்லிபிரியம் ஆஃப் ரிஜிட் பாடிஸ். அந்த ரிஜிட் பாடிஸ் வந்து சமநிலையில் இருக்கணும் அப்படின்னா என்ன கண்டிஷன்ஸ் அப்படின்னு பார்க்குறதா அடுத்து வர்றது. ஸ்டூடெண்ட்ஸ், இந்த இடத்த ஈக்லிபிரியம் அப்படின்னு சொல்கிறது ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ரெஸ்ட்லேயும் இருக்கலாம் அல்லது கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் மூவிங்லேயும் இருக்கலாம். எந்த மாதிரி இருந்தாலும் அது வந்து நம்ம ஈக்லிபிரியம் அப்படின்னு எடுத்துக்கிறோம். அதாவது ரெஸ்ட்டில் இருந்தால் மட்டும்தான் ஈக்லிபிரியம் கிடையாது. சரியா? ஓகே, இப்போ பாருங்கள், இங்கே கொடுத்துருக்குறது என்னென்னா ஒரு டேபிள் மேலே வந்து ஒரு பாடி வந்து ரெஸ்ட்டில் இருக்குது, ஐ மீன் வித்தவுட் மோஷன் அப்படின்னு சொல்கிறோம். அது மோஷன்லேயே இல்லை அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், தேர் இஸ் நோ ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த பாடின்னு சொல்லுவோம் இல்லையா. நான் ஃபிசிக்ஸ் என்ன சொல்லுதுன்னா நோ ஃபோர்ஸ் அப்படிங்கிறது இஸ் அ ராங் கான்செப்ட். அந்த மாதிரி சொல்லக்கூடாது. ஏன் சொல்லக்கூடாது? தேர் ஆர் டூ ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த பாடி. ஒன் இஸ் அ கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இஸ் ஆக்டிங் டவுன்வர்ட் அண்ட் அனதர் ஒன் இஸ் அ நார்மல் ஃபோர்ஸ் ஆக்டிங் அப்வர்ட். இந்த மாதிரி ரெண்டு ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணி இந்த ரெண்டு ஃபோர்ஸோட மேக்னிடியூடு ஈக்குவல் மேக்னிடியூட், டைரக்ஷன் வந்து ஆப்போசிட்டு. ஸோ அந்த கண்டிஷன்ஸில் என்ன ஆகும்னா தீஸ் டூ ஃபோர்ஸஸ் ஆர் கேன்சல் ஈச்சது. அந்த மாதிரி கேன்சல் ஆகும்போது எந்த மாதிரி கான்செப்டில் எடுத்துக்கணுன்றாங்க, நோ நெட் ஃபோர்ஸ் அப்படின்னு தான் சொல்லணுமே தவிர நோ ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா இது ரெண்டுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது.
ஃபோர்ஸே ஆக்ட் பண்ணலைன்னா என்ன அர்த்தம்? அது மேலே எந்த ஃபோர்ஸுமே இல்லைன்னு அர்த்தம். ஆனால் 2 ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணி கேன்சல் ஆனதுனால தான் அந்த ஆப்ஜெக்ட் வந்து ரெஸ்ட்டில் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் ஒரு ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்டில் இருக்குது அப்படின்னா அது மேலே ஃபோர்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லாமல் நோ நெட் ஃபோர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கணுன்றாங்க. ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸில் அந்த ஆப்ஜெக்ட் வந்து டிரான்ஸ்லேஷனல் ஈக்லிபிரியத்தில் இருக்கும். டிரான்ஸ்லேஷனல் ஈக்லிபிரியம்னா மீனிங் புரியுதா? நேர்கோட்டு இயக்கத்தில் அது வந்து சமநிலையில் இருக்குதுன்னு சொல்கிறான். அது மேபி ரெஸ்ட்டில் இருந்தாலும் சரி அல்லது யூனிஃபார்ம் ஸ்பீடில் மூவிங்கில் இருந்தாலும் சரி. இதுதான் கண்டிஷன். இப்போ இதே மாதிரி ஒரு ஆர்குமெண்ட்டை ரொட்டேஷ்னல் மோஷனில் இருக்கிற பார்ட்டிகளுக்கும் பொருந்தும். ரொட்டேஷ்னலில் எந்த மாதிரி டேர்ம் எடுத்துக்கணும்? டார்க் அப்படின்னு எடுக்கணும். நம்ம லீனியரில் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது ரொட்டேஷ்னலில் டார்க்குக்கு ஈக்குவல். ஸோ அந்த ஆப்ஜெக்ட் மேலே ஆக்ட் பண்ணுற நெட் டார்க் வந்து 0வாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து ரொட்டேஷ்னலில் ஈக்லிபிரியத்தில் இருக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு கான்செப்டை எடுத்துகிட்டு நம்ம அடுத்து வந்து ஒரு டெஃபினேஷனை பார்க்குறோம். அந்த டெஃபினேஷன் எப்படி இருக்குது பாருங்கள். A rigid body is said to be in mechanical equilibrium when both its linear momentum and angular momentum remains constant. ஒரு ரிஜிட் பாடி வந்து மெக்கானிக்கல் ஈக்லிபிரியத்தில் இருக்குது அப்படின்னா அங்கே என்ன கண்டிஷனாக இருந்திருக்கணும்? அதனோட லீனியர் மொமெண்டம் பி வெக்டரும் ஆங்குலர் மொமெண்டம் எல் வெக்டரும் கான்ஸ்டண்ட்டாக இருந்திருக்கணும். கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறது மேபி 0வாக இருந்தாலும் சரி அல்லது ஒரு யூனிஃபார்ம் கண்டிஷன்ஸில் அதே இதில் மெயின்டைன் பண்ணினாலும் சரி, அது வந்து சேஞ்ச் ஆகக்கூடாது, அவ்வளோதான். அதுதான் கான்ஸ்டன்ட்டு. சரியா? ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு வந்து லீனியர் ஈக்லிபிரியத்துக்கு என்ன கண்டிஷன் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம சொன்னது போல் அந்த ஆப்ஜெக்ட் மேலே ஆக்ட் பண்ணுற நெட் ஃபோர்ஸ் வந்து 0வாக இருக்கணும். அதுதான் எஃப் வெக்டார் நெட் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு இருக்காங்க இல்லையா? அதை நம்ம ரைட் பண்ணுறது எப்படி படிக்கணும்? நெட் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லணும். இப்போ நெட் ஃபோர்ஸ் அப்படின்னாவே இந்த இடத்த மீனிங் என்னென்னா அங்கே வந்து நம்பர் ஆஃப் ஃபோர்ஸஸ் ஆக்ட் பண்ணுதுன்னு அர்த்தம். மோர் தேன் ஒன் ஃபோர்ஸ் வந்து அந்த இடத்த ஆக்ட் பண்ணுது அப்படின்னு தான் மீனிங். நம்ம எடுத்துக்கிற இந்த ஆப்ஜெக்ட் மேலே இங்கே கொடுத்துருக்கிறது படி ஒரு 3 ஃபோர்ஸஸ் ஆக்ட் பண்ணுறதா எடுத்துக்கோங்களேன். ஒரு ஃபோர்ஸும் ஒரு டைரக்ஷனில் ஆக்ட் பண்ணியிருக்கும். அப்போ அந்த ஒரு டைரக்ஷனில் ஆக்ட் பண்ணுற அந்த ஃபோர்ஸை என்ன பண்ணணும்னா we can resolve into horizontal and vertical component. ஒரு ஃபோர்ஸையும் அதே மாதிரி ரிசால்வ் பண்ணி கொண்டு வரணும். இப்போ இந்த மாதிரி 3 ஃபோர்ஸை நீங்கள் ரிசால்வ் பண்ணும்போது அந்த ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிக்கல் காம்போனன்ட்ஸுக்கு ரிசல்டன்ட் எடுக்கணும். அப்போ 3 ஃபோர்ஸ்னால் 3 ரிசல்டன்ட் கிடச்சிருக்கும் இல்லையா? இப்போ இந்த கேசஸில் 2 ஃபோர்ஸோட ரிசல்டன்ட் மேபி 3rd ஃபோர்ஸோட ரிசல்டன்ட்க்கு ஈக்குவல் மேக்னிடியூட்லேயும் ஆப்போசிட் டைரக்ஷன்லேயும் இருக்கிற மாதிரி வருதுன்னு வைங்களேன். அப்போ அது மேலே ஆக்ட் பண்ணுற நெட் ஃபோர்ஸ் வந்து 0 தானே இல்லையா? ஸோ இந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் தான் அந்த ஆப்ஜெக்ட் வந்து டிரான்ஸ்லேஷனல் ஈக்லிபிரியத்தில் இருக்கும். சரியா? ஓகே, அடுத்து வந்து ரொட்டேஷனல் ஈக்லிபிரியத்தில் அது இருக்கா அப்படின்னு பார்க்கணுன்னா அது மேலே ஆக்ட் பண்ணுற நெட் டார்க் வந்து 0வாக இருந்திருக்கணும். நெட் டார்க் 0 அப்படிங்கும்போது மோர் தேன் ஒன் டார்க் அது மேலே ஆக்ட் பண்ணியிருக்கும். இங்கே கொடுத்துருக்கிறதும் 3 டார்க்ஸ் தான். τ1 வெக்டார், τ2 வெக்டார் அண்ட் τ3 வெக்டார். இந்த ஒரு வெக்டரும் ஒரு டைரக்ஷன்ஸில் வந்து ரொட்டேஷனை கொடுத்துருந்தாலும் அதனோட ரிசல்டன்ட் என்னவாக இருக்குன்னா மஸ்ட் பி ஈக்குவல் டு 0வாக தான் இருந்திருக்கணும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது ரொட்டேஷனல் மோஷன்லேயும் ஈக்லிபிரியத்தில் இருக்குதுன்னு அர்த்தம். சரியா? ரொட்டேஷனல் ஈக்லிபிரியத்தில் இருக்குன்னா ஆங்குலர் மொமெண்டம் கான்ஸ்டண்ட்டாக இருக்குதுன்னு அர்த்தம். டார்க்கே ஆக்ட் பண்ணலைன்னா எல் வந்து சேஞ்ச் ஆகாது. எல் சேஞ்ச் ஆகலைன்னா எல் கன்சர்வ்டுன்னு சொல்கிறோம். ஸோ அது ரொட்டேஷனலில் ஈக்லிபிரியத்தில் இருக்குது. மேபி ரெஸ்ட்டில் இருந்தாலும் சரி, யூனிஃபார்ம் ஆங்குலர் வெலாசிட்டியில் மூவிங்கில் இருந்தாலும் சரி. ஓகே, ஸோ இந்த 2 கான்செப்டையும் எடுத்து நம்ம கடைசி எப்படி சொல்கிறாங்க பாருங்கள். We can also conclude that a rigid body is in mechanical equilibrium when the net force and net torque acts on a body is 0. இந்த நெட் ஃபோர்ஸும் நெட் டார்க்கும் அது மேலே ஆக்ட் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஆப்ஜெக்ட் வந்து மெக்கானிக்கல் ஈக்லிபிரியத்தில் இருக்கும்னு மீனிங்கு. சரியா? ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம மேலே சொன்ன டிஸ்கஷனை டிபெண்ட் பண்ணி நிறைய டைப்ஸ் ஆஃப் ஈக்லிபிரியம் சொல்லலாம். அதில் இங்கே நமக்கு ஒரு சில கேசஸ் மட்டும்தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ வாட் ஆர் தி டைப்ஸ் ஆஃப் ஈக்லிபிரியம் இதெல்லாம் லெஃப்ட் சைடு கொடுத்துருக்குறாங்க. அதனோட கண்டிஷன்ஸ் வந்து ரைட் சைடில் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்கிற ஈக்லிபிரியம் டிரான்ஸ்லேஷனல் ஈக்லிபிரியம். இப்போ டிரான்ஸ்லேஷனல் ஈக்லிபிரியம் அப்படின்னாவே லீனியர் மொமெண்டம் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும், நெட் ஃபோர்ஸ் வந்து 0வாக இருக்கணும். நான் சொன்னது போல் மேபி அந்த ஆப்ஜெக்ட் வந்து ரெஸ்ட்டில் இருக்கலாம் ஆர் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் மூவிங்கில் இருக்கலாம். சரியா? பட் அது மேலே ஆக்ட் பண்ணுற ஃபோர்ஸஸ் வந்து 0வாக இருக்கணும். மொமெண்டம் பாருங்கள் கான்ஸ்டன்ட் அப்படின்னு தான் கொடுத்துருக்குறாங்க. சரியா? நீங்கள் எந்த கேசஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். ஆப்ஜெக்ட் மேபி ரெஸ்ட் ஆர் மோஷன். ஓகே, செகண்ட் வந்து ரொட்டேஷனல் ஈக்லிபிரியம். ரொட்டேஷனல் அப்படின்னு சொல்லும்போதே ஆங்குலர் மொமெண்டம் கான்ஸ்டன்ட், நெட் டார்க் இஸ் 0. எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னா ஒரு ஃபேன் வந்து ரெஸ்ட்டில் இருக்கிற ஃபேன் எடுத்துட்டாலும் சரி,
மூவிங்கில் இருக்கிற ஃபேன், அதாவது கான்ஸ்டன்ட் ஆங்குலர் வெலாசிட்டியில் மூவிங்கில் இருக்கிற ஃபேனும் எக்ஸாம்பிள் சொல்லலாம், அல்லது ரெஸ்ட்டில் இருக்கிற ஒரு சீலிங் ஃபேனும் சொல்லலாம். நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கோங்க. சரியா? அடுத்தது ஸ்டாட்டிக் ஈக்லிபிரியம். ஸ்டாட்டிக்னா என்னது? ஸ்டேஷ்னரி, ரெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஆப்ஜெக்ட் வந்து நகரக்கூடாது. ஸோ ரெஸ்ட்டில் இருக்கிற ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு ஈக்லிபிரியம் அப்படின்னு சொல்லும்போது போத் லீனியர் மொமெண்டம் அண்ட் ஆங்குலர் மொமெண்டம் பிகம்ஸ் 0. ரெண்டுமே 0வாக இருக்கணும், கான்ஸ்டண்ட்டாக இருக்கக்கூடாது. கான்ஸ்டன்ட் அப்படின்னாவே அது ஆங்குலர் மொமெண்டமோ அல்லது லீனியர் மொமெண்டமோ கான்ஸ்டன்ட் அப்படின்னா அது யூனிஃபார்ம் வெலாசிட்டிலையோ அல்லது யூனிஃபார்ம் ஆங்குலர் வெலாசிட்டிலையோ மூவிங்கில் இருக்குன்னு அர்த்தம். இங்கே வந்து லீனியர் மொமெண்டம் ஆங்குலர் மொமெண்டம் 0 அப்படின்னாவே அங்கே வெலாசிட்டி வியும் 0 ஒமேகாவும் 0. ஸோ ஆப்ஜெக்ட் வந்து ரெஸ்ட்டில் தான் இருக்கும். அண்ட் ஒன் மோர் கண்டிஷன், நெட் ஃபோர்ஸ் அண்ட் நெட் டார்க் ஆர் 0. சரியா? இது வந்து ஸ்டாட்டிக் ஈக்லிபிரியம். எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்? அ புக் இஸ் ரெஸ்ட் ஆன் அ டேபிள். நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கோங்க ஸ்டாட்டிக். ரைட்டு. அடுத்து வந்து டைனமிக் ஈக்லிபிரியம். டைனமிக்ஸ் அப்படின்னாவே மூவிங் இல்லையா? ஸோ மூவிங்கில் இருக்கிற ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஈக்லிபிரியத்தில் இருக்குது அப்படின்னா இஸ் அ மூவிங் வித் அ கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி, மேபி இட் லீனியர் ஆர் ஆங்குலர், எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு கண்டிஷன் என்ன அப்படின்னா எல் அண்ட் பி இது ரெண்டுமே கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும், அண்ட் நெட் ஃபோர்ஸ் அண்ட் நெட் டார்க் இஸ் ஈக்குவல் டு 0வாக இருக்கணும். எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்? அ கார் இஸ் மூவிங் வித் அ யூனிஃபார்ம் வெலாசிட்டி. சரியா? இதுவும் சொல்லலாம். அல்லது ஒரு யூனிஃபார்ம் ஸ்பீடில் மூவ் ஆகிட்டுருக்கிற ஒரு ஃபேனும் சொல்லலாம். சரியா? ஓகே. அண்ட் தென் ஸ்டேபிள் ஈக்லிபிரியம். இப்போ ஸ்டேபிள் அப்படின்னு சொல்லும்போது ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டால் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம எதை எடுத்துக்கலாம்? ஒரு பவுல் எடுத்துகிட்டு அந்த பவுலுக்குள்ளே வந்து ஒரு மார்பிள் இருக்கிறத எடுத்துக்கலாம், ஒரு கோலிக்குண்டு. இந்த மாதிரி ஒரு கேஸை கன்சிடர் பண்ணுங்கள், சொல்கிறது ஈஸியாக இருக்கும். இப்போ ஜஸ்ட்டு வந்து அந்த மார்பிள் வந்து நீங்கள் ரெஸ்ட்டில் இருக்கும்போது அந்த பவுலுக்குள்ளே ரெஸ்ட்டில் தான் இருக்கும், அதோட மிட் பாயிண்ட்டில். நீங்கள் ஸ்லைட்டாக டிஸ்டர்ப் பண்ணிங்கன்னு வைங்களேன், அது வந்து ஜஸ்ட் அப் அண்ட் டவுன் வந்து மூவ் ஆகிட்டு திரும்ப அதனோட ஒரிஜினல் பொசிஷனுக்கே ரெஸ்ட்டுக்கு வரும். ஸோ இந்த மாதிரி இருக்கிற ஆப்ஜெக்ட் எல்லாமே ஸ்டேபிள் ஈக்லிபிரியம். அதுதான் எப்படி இருக்குன்னா, செகண்ட் பாயிண்டில் பாடி ட்ரைஸ் டு கம் பேக் டு ஈக்லிபிரியம் ஸ்லைட்லி டிஸ்டர்ப்டு அண்ட் ரிலீஸ்டு. டிஸ்டர்ப் பண்ணி ரிலீஸ் பண்ணால் அதனால் ஒரிஜினல் பொசிஷனுக்கு வர முடியும் அப்படிங்கிற கேஸ் எல்லாமே ஸ்டேபிள் ஈக்லிபிரியம். இங்கே நம்மளோட லீனியர் மொமெண்டம் அண்ட் ஆங்குலர் மொமெண்டம் பிகம் 0. இது ரெண்டுமே 0வாக இருக்கணும், ஏன்னா அது ஸ்டேபிளுக்கு வந்துருச்சு. அண்ட் தென் சென்டர் ஆஃப் மாஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம டிஸ்டர்ப் பண்ணுறதுனால ஸ்லைட்டாக இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஓகே, ஏன்னா கொஞ்சம் ஹைட்டு போகுது இல்லையா, அதனால் சென்டர் ஆஃப் மாஸ் வந்து கொஞ்சம் ஹையராக இருந்திருக்கும். அடுத்த கேஸ் என்ன அப்படின்னா பொட்டென்ஷியல் எனர்ஜி ஆஃப் த பாடி இஸ் மினிமம் அண்ட் இட் இன்க்ரீசஸ் இஃப் டிஸ்டர்ப்டு. பொட்டென்ஷியல் எனர்ஜி அப்படின்னு சொல்லும்போது mgh எடுத்துக்கிறோம் ஃபார்முலா. அது ரெஸ்ட்டில் இருக்கும்போது ஹெச் பாருங்கள் ரொம்ப குறைவாக இருக்கும். நம்ம டிஸ்டர்ப் பண்ணுறோம் அப்படின்னா அப் அண்ட் டவுனு ரெண்டு பக்கமே வந்து கொஞ்சம் ரைஸ் ஆகுது இல்லையா, ஸோ அதனால் பொட்டென்ஷியல் எனர்ஜி ஸ்லைட்டாக இன்க்ரீஸ் ஆகும் எப்போனா டிஸ்டர்ப் பண்ணும் பொழுது. ஓகே, இது எல்லாமே ஸ்டேபிள் ஈக்லிபிரியத்துக்கு நம்ம எடுத்துக்கிற கான்செப்ட். அடுத்து அன்ஸ்டேபிள் ஈக்லிபிரியம். இப்போ அன்ஸ்டேபிள்னு சொல்லும்போது அதே சேம் கண்டிஷன் தான், லீனியர் மொமெண்டம் அண்ட் ஆங்குலர் மொமெண்டம் 0. தென் பாடி வந்து ஒரிஜினல் பொசிஷனுக்கு வர முடியாது நம்ம டிஸ்டர்ப் பண்ணும்போது. இதுக்கு நீங்கள் எப்படி எக்ஸாம்பிள் சொல்லுவீங்க? அதே பவுல் தான், பட் இன்வெர்ட்டடாக வச்சுக்கணும். தலைகீழாக ஒரு பவுலை கமுத்தி வச்சுட்டு அது மேலே ஒரு மார்பிளை வச்சு டிஸ்டர்ப் பண்ணிங்கன்னு வைங்களேன், அந்த மார்பிள் கீழே விழுந்துடும். மறுபடியும் அந்த மார்பிள்னால அது ஒரிஜினல் பொசிஷனுக்கு போக முடியாது. ஸோ இந்த மாதிரி கேசஸ் எல்லாமே அன்ஸ்டேபிள் ஈக்லிபிரியம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த இடத்து என்னென்னா சென்டர் ஆஃப் மாஸ் ஆஃப் த பாடி ஷிஃப்ட் ஸ்லைட்லி லோவர் இஃப் டிஸ்டர்ப் அண்ட் இஃப் டிஸ்டர்ப் ஃப்ரம் இட்ஸ் ஈக்லிபிரியம். ஏன் அப்படின்னா அந்த பவுல் வந்து நீங்கள் தலைகீழாக வச்சுருந்தீங்க இல்லையா, இன்வெர்ட்டடாக வச்சுருந்தீங்க, இப்போ அது மேலே இருக்கும்போது அதனோட சென்டர் ஆஃப் மாஸு கொஞ்சம் ஹைட்டில் இருந்திருக்கும். டிஸ்டர்ப் பண்ணால் கீழே வந்துருச்சு, எர்த்து சர்ஃபேஸுக்கு வந்துருச்சு. ஸோ அதனால் அதனோட சென்டர் ஆஃப் மாஸ் அப்படிங்கிறது குறைஞ்சிருச்சின்னு சொல்கிறோம் எப்போனா டிஸ்டர்ப் பண்ணும் பொழுது. அடுத்து பொட்டென்ஷியல் எனர்ஜி அப்படிங்கிறது இஸ் நாட் மினிமம் கிடையாது, டிக்ரீஸ் ஆகிருக்கு. சரியா, ஏன்னா அது கொஞ்சம் ஹைட்லேருந்து கீழே போயிடுச்சு இல்லையா, ஸோ அங்கே மினிமம் அப்படின்னு எடுத்துக்காமல் அதனோட பொட்டென்ஷியல் எனர்ஜி வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ணதுனால டிக்ரீஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ தீஸ் ஆர் பிலாங்ஸ் டு அன்ஸ்டேபிள் ஈக்லிபிரியம் கான்செப்ட். அடுத்து இதில் லாஸ்ட்டாக கொடுத்துருக்கிறது நியூட்ரல் ஈக்லிபிரியம். நியூட்ரல் ஈக்லிபிரியத்துக்கும் லீனியர் மொமெண்டம் அண்ட் ஆங்குலர் மொமெண்டம் 0. இதுக்கு நீங்கள் எப்படி எக்ஸாம்பிள் சொல்லலாம் பாருங்கள். இப்போ பவுல்லாம் ஒன்றும் தேவையில்லை, ஜஸ்ட் அந்த மார்பிள் வந்து ஒரு ஃப்ளோரில் போனால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். ரெஸ்ட்டில் இருக்கிற ஒரு மார்பிள்ஸை டிஸ்டர்ப் பண்ணுறீங்க, அது மூவ் ஆகுது.
அது மூவ் ஆகும்போது என்னாகும், சென்டர் ஆஃப் மாஸும் சேஞ்ச் ஆகாது, பொட்டென்ஷியல் எனர்ஜியும் சேஞ்ச் ஆகாது. ஸோ பெருசாக அதில் எந்த ஒரு சேஞ்சஸும் இருக்காது. சரியா? ரிமைன்ஸ் அது வந்து ஈக்லிபிரியத்தில் இருக்குன்னா அது அப்படியே அதே பொசிஷனுக்கு வந்துடும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே நியூட்ரல் ஈக்லிபிரியத்தோட கான்செப்ட். சரியா? ஸோ இப்போ இந்த டேபிள் காலத்தில் கொடுத்துருக்குற இந்த 7 ஈக்லிபிரியம் அதோட கண்டிஷன்ஸ் இதெல்லாமே புக் பேக்கில் கொடுத்துருக்குற 5 மார்க் கொஸ்டின்ஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ இதை ஃபாலோ பண்ணி பார்க்குற எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் 5.12. ப்ராப்ளம் பாருங்கள். Arun and Babu carry a wooden log of mass 28 kg and length 10 meter which has almost uniform thickness. They hold it at 1 meter and 2 meter from the ends respectively. Who will bear more weight of the log? சம் புரியும்னு நினைக்கிறேன். 28 கிலோகிராமு 10 மீட்டர் இருக்கிற ஒரு மரக்கட்டையை அருண் அண்ட் பாபு 2 பேரும் கேரி பண்ணிட்டு போகிறாங்க. அருண் அப்படிங்கிறவர் வந்து 1 மீட்டர் டிஸ்டன்ஸ்லேயும் எண்டிலிருந்து, பாபுன்றவர் 2 மீட்டர் டிஸ்டன்ஸ் அதோட எண்டிலிருந்தும் அதை ஹோல்டு பண்ணிட்டு போகும்போது யார் வந்து அதிக வெயிட்டை எடுத்துகிட்டு போவாங்கன்னு கேட்குறாங்க. சரிங்களா? இப்போ இந்த ப்ராப்ளம் நம்ம சால்வ் பண்ணும்போது இந்த லாக் அப்படின்றது மரக்கட்டையானது ஒரு மெக்கானிக்கல் ஈக்லிபிரியத்தில் இருக்குது அப்படிங்கிற கண்டிஷன்ஸாக தான் எடுத்துகிட்டு போகணும். ஏன்னா 2 பேரும் கேரி பண்ணிட்டு போகிறாங்கன்னா லாக் இஸ் இன் மோஷனில் தான் இருக்குது. ஆனால் ஈக்லிபிரியம், சரியா? ஈக்லிபிரியம் அப்படின்னாவே நம்ம என்ன சொல்கிறோம், அதனோட நெட் ஃபோர்ஸும் நெட் டார்க்கும் மஸ்ட் பி ஈக்குவல் டு 0ன்னு சொல்கிறோம். எப்படி வந்து நெட் ஃபோர்ஸும் நெட் டார்க்கு ஈக்குவல் டு 0 வரும் அப்படிங்கிறத இந்த ப்ராப்ளத்தில் பார்க்கணும். ஸோ அதுக்கு முன்னாடி என்ன சொல்கிறாங்க, டோட்டல் வெயிட் ஆஃப் த லாக் என்னவாக இருக்கும்? ஃபார்முலா W is equal to mg mass 28 into 10 is equal to 280 Newton. இது வந்து அதோட டோட்டல் வெயிட். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு கேஸ் எடுத்துக்கிறது ட்ரான்ஸ்லேஷனல் ஈக்லிபிரியம். அதுக்கு நெட் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு 0 இல்லையா? இப்போ இந்த இடத்த நீங்கள் வந்து ஒரு ரூல் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். உங்களுக்கு டவுன்வர்ட் லேக் பண்ணுற ஃபோர்ஸோட சைன் வந்து நெகட்டிவில் கிடைக்கும், அப்போர்டு ஃபோர்ஸில் ஆக்ட் பண்ணுற ஃபோர்ஸோட நேச்சர் அப்படிங்கிறது பாசிட்டிவில் கிடைக்கும். சரியா? இந்த ஒரு திங் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா இந்த இடத்த கன்சிடர் பண்ணுறோம். ஸோ இப்போ ஃபோர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பாருங்கள், ஃபஸ்ட் நம்ம எடுத்துக்கிறது அந்த மரக்கட்டை லாகோட மிட் பாயிண்டில் ஆக்ட் பண்ணுற அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் mg. இது வந்து டவுன்வர்ட் ஃபோர்ஸ். ஸோ இது வந்து நெகட்டிவ் சைன் எடுக்கும். அண்ட் 2 பேர்த்தோட ஹெட்டிலிருந்து அப்போ டைரக்ஷன் ஆக்ட் பண்ணுற அந்த நார்மல் ரியாக்ஷன் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது பாசிட்டிவ் சைன். ஏன் அப்படின்னா இது வந்து அப்போர்டில் இருக்குது. ஸோ இதோட சம்மப் எல்லாம் சேர்ந்து எனக்கு 0 அப்படின்னு சொல்லும்போது RA minus mg plus RB is equal to 0. ஸோ இந்த ஈக்குவேஷன்லேருந்து நம்ம எப்படி கொண்டு வரலாம், RA plus RB is equal to mgன்னு கொண்டு வரோம். இது வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறோம். இது நெட் ஃபோர்ஸ் is equal to 0 அப்படிங்கிற கான்செப்ட்லேருந்து கிடைச்சது. அண்டு செகண்ட் என்ன பண்ணணும், ரொட்டேஷனல் ஈக்லிபிரியம் அப்படின்னு பார்க்கும்போது நெட் டார்க் ஈக்குவல் டு 0வாக இருக்கணும். ஸோ அந்த டார்க்குக்கு நம்ம இங்கே எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னா, ஏதாவது ஒரு எண்ட் பாயிண்ட் வந்து ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டாக எடுத்துக்கணும். நம்ம அருண் அப்படிங்கிற பாயிண்ட்டை ரெஃபரன்ஸாக எடுத்தாலும் சரி, பாபு இருக்கிற பாயிண்ட் வந்து ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டாக எடுத்தாலும் சரி. பாருங்கள், இப்போ டோட்டல் லென்த் ஆஃப் தி லாக் அப்படின்னா அது 10 மீட்டர். மிட் பாயிண்ட்லேருந்து லெஃப்ட் சைடு 5 மீட்டர், ரைட் சைடு 5 மீட்டர். அருண் அப்படிங்கிறவர் எண்டிலேருந்து 1 மீட்டர் அதை ஹோல்டு பண்ணியிருந்தாருன்னா அதோட சென்டர் பாயிண்ட்டுக்கு 4 மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கும். பாபு வந்து ரைட் எண்டிலேருந்து 2 மீட்டர் அது வந்து ஹோல்டு பண்ணியிருக்கும்போது சென்டர் பாயிண்ட்லேருந்து 3 மீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் மார்க் பண்ணிவிட்டு எதுக்கு மார்க் பண்ணுறோன்னா, நமக்கு டார்க்குக்கு வந்து டிஸ்டன்ஸ் வேணும் இல்லையா, அதுக்காக தான். ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ் அப்படிங்கும்போது எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்னு பார்க்கணும். ஸோ இப்போ நம்ம எடுத்துக்கிற ரெஃபரன்ஸ் பாயிண்ட் எங்கே அப்படின்னா, அருணோட பாயிண்ட்டு தான் ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டு. ஏ லெஃப்ட் சைடில் இருக்கிற ஏ வந்து ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டு. ஸ்டூடெண்ட்ஸ், இந்த இடத்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட்லேயே ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுச்சுன்னா அதோட டார்க் வந்து 0. ஏன்னா ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ் அப்படிங்கும்போது டிஸ்டன்ஸ் 0 ஆகிட்டா டார்க் வந்து 0 ஆகிடும். ரிமைனிங் 2 கேசஸ்க்கும் நமக்கு டார்க்குக்கு வந்து ஆன்சர் கிடைக்கும். சரியா? ஸோ அந்த மாதிரி இந்த இடத்த வந்து கண்டிஷனை கொண்டு வரணும். இந்த இடத்தையும் டவுன்வர்ட் லேக் பண்ணுற ஃபோர்ஸ் வந்து நெகட்டிவ் சைனும், அப்வர்ட் லேக் பண்ணுற ஃபோர்ஸ் வந்து பாசிட்டிவ் சைன், அந்த டேர்மை இங்கேயும் கொண்டு வரணும் நம்ம. ஸோ அப்படி கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே இருக்கிற டோட்டல் டார்க்கு ஈக்குவேஷன் என்னவா மாறுது பாருங்கள். அருணோட பாயிண்டில் இருக்கிற டார்க் 0 இன்ட்டு RA, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னால கிடைக்கிற டார்க்கு ஃபோர்ஸ் மைனஸ் mg, டிஸ்டன்ஸு 4 மீட்டர். ஸோ இந்த இடத்த -4 mg ப்ளஸ் பாபுவோட டோட்டல் டிஸ்டன்ஸு 7 மீட்டர், ரியாக்ஷன் ஃபோர்ஸு அப்போர்டு ஃபோர்ஸ் RB. ஸோ 7 RB இஸ் ஈக்குவல் டு 0ன்னு கிடைக்குது. ஸோ இதிலேருந்து நம்ம கிடைக்கிற டேர்ம் எப்படி கிடைச்சிருக்கோம், 7 RB இஸ் ஈக்குவல் டு 4 mg. ஸோ இதிலிருந்து the value of RB is equal to 160 Newton. 160 நியூட்டன் அப்படிங்கிறத
பாருங்கள் இந்த லெஃப்ட் சைடு இருக்குல்ல RA + RB = mg, அதில் சப்ஸ்டியூட் பண்ணால் RA = 120 நியூட்டன். அருண் எடுத்துகிட்டு போகிற வெயிட் வந்து 120 நியூட்டன், பட் பாபு எடுத்துகிட்டு போகிற வெயிட் எவ்வளோ அப்படின்னா 160 நியூட்டன். அது இல்லாமல் சென்டர் ஆஃப் மாஸுக்கு பக்கத்தில் யார் வந்து அந்த வெயிட் எடுத்துகிட்டு போகிறாங்களோ அவங்களுக்கு தான் வெயிட் அதிகமாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். இது நீங்கள் ப்ராப்ளமாக வரும் பொழுதும் இந்த கான்செப்ட் அப்ளை பண்ணலாம். சென்டர் ஆஃப் மாஸ்க்கு பக்கத்தில் எந்த பாயிண்ட் இருக்கோ அதுக்கு வந்து நிறைய வெயிட் வந்து கிடைக்கிற மாதிரி இருக்கும். சரியா? ஸோ அதுபடி பார்க்கும்போது பாபு தான் அதிக வெயிட் வந்து எடுத்துகிட்டு போகிறார். மேபி இந்த ப்ராப்ளம் வந்து 3 மார்க்கில் கேட்கலாம். 1 மார்க்கில் கேட்டாலும் கான்செப்ட் வந்து கரெக்டாக அப்ளை பண்ணுங்கள். அடுத்ததாக நம்ம போகிற டாப்பிக்கு கப்பல். கப்பல் அப்படின்னா தமிழில் இரட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கப்பல் அப்படிங்கிறது எங்கே நம்ம பேசிக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நார்மலாக நம்ம வாட்டர் பாட்டில் இருக்குது பாருங்கள், வாட்டர் பாட்டில் அந்த டேப் வந்து ஓப்பன் பண்ணுவோம்ல, என்ன பண்ணுறோம், எப்படி ஓப்பன் பண்ணுறது? லெஃப்ட் ஹேண்டில் வந்து பாட்டிலை நல்லா ஹோல்டு பண்ணிக்கிறோம், ரைட் ஹேண்டில் தான் அந்த டேப் வந்து ஓப்பன் பண்ணுறோம். நீங்கள் லெஃப்ட் ஹேண்டில் ஹோல்டு பண்ணுறது மட்டும் கிடையாது, ரைட் ஹேண்டில் எவ்வளோ ஒரு ஃபோர்ஸ் வந்து கொடுக்குறீங்களோ அதுக்கு ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டாக லெஃப்ட் ஹேண்ட் ஃபோர்ஸ் வந்து அப்ளை பண்ணுறீங்கன்னு அர்த்தம். அது சொல்லலாம். வாட்டர் டேப்பு அது ஓப்பன் பண்ணுறது எடுத்துக்கலாம். நம்ம பென் வந்து அதோட கேப் வந்து ஓப்பன் பண்ணுறது, ஹீரோ பென் இல்லை, அது ஜஸ்ட்டு நீங்கள் ஒரே ஹேண்டில் மேலே தள்ளி விட்டுடலாம். மற்ற பெண்ணெல்லாம் வந்து அதோட டேப்பு, அதோட கேப் வந்து 2 கையில் பிடிச்சிட்டு தானே திறக்க முடியும். லெஃப்ட் ஹேண்டில் பெண்ணை பிடிச்சிட்டா ரைட் ஹேண்டில் வந்து அதோட கேப் வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். அல்லது கார் வந்து டிரைவிங் பண்ணும்போது ஸ்டீரிங் வந்து ஹோல்டு பண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்க இல்லையா, அது சொல்லலாம். சைக்கிள் பெடல் பண்ணுறது சொல்லலாம். இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வந்து கப்பல் சொல்லிகிட்டே போகலாம். அந்த கப்பல் அப்படிங்கிற கான்செப்ட்டு இங்கே எப்படி நமக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு பாருங்கள், கன்சிடர் அ தின் ராடு, ஏபி அப்படிங்கிற ராடை கன்சிடர் பண்ணிவிட்டு அதோட சென்டர் பாயிண்ட், அதாவது சென்டர் ஆஃப் மாஸ் எங்கே இருக்குன்னா அதோட மிட் பாயிண்டில் இருக்குது, தட் ரெப்ரசன்டட் சி. அண்ட் 2 ஃபோர்ஸஸ் F1 அண்ட் F2 கூட எடுத்துக்கலாம். இந்த 2 ஃபோர்ஸோட நேச்சர் எப்படின்னா ஈக்குவல் இன் மேக்னிடியூட் பட் ஆப்போசிட் இன் டைரக்ஷன். ஸோ இந்த மாதிரி இருக்கிற இந்த 2 ஃபோர்ஸும் 2 எண்டில் ஆறுங்கிற டிஸ்டன்ஸில் ஆக்ட் பண்ணுறதா எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ ஆக்ட் பண்ணுற இந்த 2 ஃபோர்ஸோட மேக்னிடியூட் வந்து ஈக்குவல், டைரக்ஷன் வந்து ஆப்போசிட் அப்படிங்கிறதுனால தீஸ் 2 ஃபோர்ஸஸ் ஆர் கேன்சல் ஈச் அதர். அப்போ 2 ஃபோர்ஸுமே கேன்சல் ஆகிடுச்சு அப்படிங்கும் பொழுது அந்த ராடு வந்து டிரான்ஸ்லேஷனல் மோஷன் எடுத்துகிட்டு போகிறதுக்கு எந்த ஒரு ஃபேக்டர்ஸும் கிடையாது. அது மேலே ஆக்ட் பண்ணுற நெட் ஃபோர்ஸு 0. நெட் ஃபோர்ஸு 0 அப்படின்னா என்னவாக இருக்கும்? பாடி வந்து டிரான்ஸ்லேஷனலில் ஈக்லிபிரியத்தில் இருக்கும். ஆனால் என்ன சொல்கிறாங்க, ரொட்டேஷ்னல் ஈக்லிபிரியத்தில் இது இல்லைன்றாங்க. சரியா? ரொட்டேஷ்னல் ஈக்லிபிரியம் இருந்துச்சு அப்படின்னா எங்கள் கப்பலே இருக்காது. அது இல்லாதனால தான் நமக்கு கப்பல் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. எப்படி வந்து ரொட்டேஷ்னல் ஈக்லிபிரியம் இல்லை அப்படின்னா, ஏங்கிற பாயிண்டில் ஆக்ட் பண்ணுற அந்த ஃபோர்ஸ் என்ன பண்ணுது, ஒரு ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேஷனை வந்து கொடுக்குது இல்லையா? அதனால தான் ஏரோ மார்க் வந்து அந்த கடிகார சுழற்சிக்கு ஆப்போசிட்டில் போட்டிருக்காங்க, தட் இஸ் ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேஷன். அதே போல் பி பாயிண்டில் ஆக்ட் பண்ணுற ஃபோர்ஸும் ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேஷனை கொடுக்கும் அந்த ராடுக்கு. இப்போ இந்த 2 சைடு ஆக்ட் பண்ணுற ஃபோர்ஸும் ஒரே சைடு வந்து ரொட்டேஷனை கொடுக்கறதுனால அந்த ராடுக்கு வந்து ஒரு டேர்னிங் எஃபெக்ட் ப்ரொடியூஸ் ஆகுது இல்லையா? டேர்னிங் எஃபெக்ட் ஆகும்போது என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக அந்த ராடு வந்து ரொட்டேஷ்னல் மோஷன் எடுக்கும். அதனால தான் ரொட்டேஷ்னல் ஈக்லிபிரியம் இல்லைன்னு சொல்கிறோம். ஸோ இந்த கான்செப்ட்லேருந்து தான் நம்ம கப்பல் அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணணும். சரி, அப்போ ராடு வந்து ரொட்டேஷ்னல் மோஷன் எடுக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு டர்னிங் எஃபெக்ட் கிடைச்சிருச்சு. எதனால் கிடைச்சிது அப்படின்னா அந்த 2 சைடும் ஆக்ட் பண்ணால் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸ்னால தான் கிடைச்சிது. அப்போ அந்த 2 ஃபோர்ஸ் என்ன சொல்கிறோம், கப்பல் அப்படின்னு சொல்கிறோம். அது டெஃபினேஷன் படி கொடுக்கும்போது எப்படி இருக்குது பாருங்களேன். A pair of forces which are equal in magnitude but opposite in direction and separated by a perpendicular distance so that their lines of action do not coincide that causes a turning effect is called a couple. ஈக்குவல் மேக்னிடியூட் ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கிற 2 ஃபோர்ஸும் ஒரு பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் மிட் பாயிண்ட்லேருந்து செப்பரேட் பண்ணும் பொழுது அந்த 2 ஃபோர்ஸோட லைன் ஆஃப் ஆக்ஷன் கோயின்சைடு ஆகக்கூடாது. அப்படி கோயின்சைடு ஆகலை அப்படின்னா அது என்ன பண்ணும், இட் காசஸ் அ டர்னிங் எஃபெக்ட் இல்லையா? ஒரு ரொட்டேஷனல் மோஷனை ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கும் அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு. ஸோ அந்த ஃபோர்ஸஸ் தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா கப்பல் அப்படின்னு சொல்கிறோம். இது 2 மார்க்கில் கேட்குற ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். ரொம்ப சிம்பிள் தான். மேபி நீங்கள் இது 10th படிச்சிருந்துருக்கலாம். இங்கே வந்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. சரி, இப்போது இந்த 2 ஃபோர்ஸோட லைன் ஆஃப் ஆக்ஷன்னு சொன்னாங்க இல்லையா? லெஃப்ட் சைடு ஆக்ட் பண்ணுற ஃபோர்ஸோட லைன் ஆஃப் ஆக்ஷன் டவுன்வேர்டு, ரைட் சைடு ஆக்ட் பண்ண ஃபோர்ஸோட லைன் ஆஃப் ஆக்ஷன் அப்படிங்கிறது அப்வேர்டு. அப்போ இந்த 2 லைனும் பாருங்கள் கோயின்சைடு ஆகலையே.
கோயின்சைட் ஆகிருந்தால் என்ன இருந்திருக்கும், ரொட்டேஷனல் மோஷன் இருந்திருக்காது. இப்போ கோயின்சைட் ஆகலைங்கிறதுனால ரொட்டேஷனல் மோஷன் எடுத்ததுன்னு சொல்கிறோம். இப்போ நோட்டில் அடிஷ்னலாக ஒரு பாயிண்ட் இருக்குது. என்ன இருக்குது பாருங்கள். there are cases in which the two forces may not cancel each other. ஒரு சில கேசஸில் கேன்சல் ஆகாமல் இருக்கும். அப்படி கேன்சல் ஆகாமல் இருக்கும்போது if the two forces are not equal, ஏன் அப்படின்னா அந்த ரெண்டு ஃபோர்ஸும் ஈக்குவலாகவும் இருக்காது. டைரக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ் இஸ் நாட் எக்ஸாக்ட்லி ஆப்போசிட். எக்ஸாக்ட் ஆப்போசிட்டாகவும் அந்த ரெண்டு ஃபோர்ஸும் ஆக்ட் பண்ணலை அப்படிங்கும்போது தென் த பாடி வில் ஹாவ் போத் ட்ரான்ஸ்லேஷனல் ஆஸ் வெல் அஸ் ரொட்டேஷனல் மோஷன். அந்த ஆப்ஜெக்ட் வந்து ட்ரான்ஸ்லேஷனலாகவும் மூவ் ஆகும், ரொட்டேஷனலாகவும் மூவ் ஆகிட்டு இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து அடிஷ்னலாக கொடுத்துருக்குற கான்செப்ட். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம மேலே பார்த்த இந்த டாப்பிக்கில் கப்புளில் ஆப்ஜெக்ட் வந்து ட்ரான்ஸ்லேஷனலாக ஈக்லிபிரியத்தில் இருக்குது, பட் ரொட்டேஷனல் ஈக்லிபிரியம் இல்லை அப்படின்னு பார்த்தோம். இப்போ அடுத்து வர கான்செப்டில் ஆப்ஜெக்ட் இஸ் இன் போத் ரொட்டேஷனல் ஆஸ் வெல் அஸ் ட்ரான்ஸ்லேஷனல் ஈக்லிபிரியம், ரெண்டு ஈக்லிபிரியத்துலேயும் அது சாட்டிஸ்ஃபை ஆகுது அப்படின்னா நம்ம அது என்ன கான்செப்ட்லேருந்து கொண்டு வரலாம் அப்படின்னா பிரின்சிபிள் ஆஃப் மூமெண்ட்ஸ், அந்த கான்செப்ட்லேருந்து கொண்டு வரலாம். அதுதான் நமக்கு இந்த கிளாஸில் பார்க்குற கடைசி டாப்பிக்காக இருக்குது. ஓகே, ஸோ பாருங்கள் இதுக்கு எப்படி எடுத்துக்கிறோம். கன்சிடர் அ லைட் ராட், அதோட மாஸ் வந்து ரொம்ப நெக்லிஜிபிள் மாஸாக எடுத்துகிட்டு அஸ் அ பைவோட்டட் அட் இட்ஸ் அ பாயிண்ட் எலாங் இட்ஸ் லென்த்து, அதோட லென்த் வழியாக ஏதோ ஒரு பாயிண்டில் வந்து அதை தாங்கி இருக்கிற மாதிரி எடுத்துக்கிறோம். அந்த கீழே வந்து ஒரு இன்வெர்டட் ட்ரையாங்கிள் மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா, சாரி இந்த ட்ரையாங்கிள் மாதிரி கொடுத்துருக்காங்கல்ல அந்த பாயிண்ட்டு. ஸோ இந்த ராட் மேலே ஆக்ட் பண்ணுற டூ ஃபோர்ஸஸ் F1 and F2. These two forces are equal in magnitude and also the same direction. Okay, a distance அப்படின்னு பார்க்கும்போது the force F1 is at a distance of a d1 from its fixed point and the force F2 is at a d2 distance from its point, fixed point. சரி, இப்போ இந்த மாதிரி கொடுத்துருக்குற இந்த கான்செப்ட்லேருந்து இது எப்படி வந்து ட்ரான்ஸ்லேஷனல் அண்ட் ரொட்டேஷனல் ஈக்லிபிரியத்தில் இருக்குது அப்படின்னா அது மேலே ஆக்ட் பண்ணுற டோட்டல் நெட் ஃபோர்ஸ் அண்ட் நெட் டார்க் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு கொண்டு வரணும். ஸோ ஃபஸ்ட் கேஸில் என்ன பார்க்கணும், நெட் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு 0. நெட் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு எப்படி கொண்டு வருது, ஏற்கனவே நான் சொன்னது போல் இஃப் ஃபோர்ஸ் ஆக்டிங் டவுன்வர்ட் டைரக்ஷன் அப்படின்னா அதோட சைன் வந்து நெகட்டிவ் சைன், அப்போர்ட்னா பாசிட்டிவ் சைன். ஸோ அதுபடி பார்க்கும்போது -F1 + n -F2 ஈக்குவல் டு 0. இதிலேருந்து எப்படி கொண்டு வரலாம், நார்மல் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது as a balances these two downward force F1 and F2. இது வந்து நம்ம ஃபஸ்ட் எடுத்துக்கிற ஒரு டேர்ம் ஈக்குவேஷன். அடுத்து நெட் டார்க் ஹேஸ் டு பி 0ன்னு கொண்டு வரணும். நெட் டார்க் அப்படின்னாவே ஃபோர்ஸ் இன்ட்டு பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸு ஃபார்முலா இல்லையா. இப்போ நீங்கள் டார்க்கு யூஸ் பண்ணும்போது நல்லா மைண்ட் வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ஸ் அது வந்து கொடுத்தது அப்படின்னா அது பாசிட்டிவ் சைனாக எடுத்துக்கணும். கிளாக் வைஸ் ரொட்டேஷனை வந்து கொடுத்தது அப்படின்னா நெகட்டிவ் சைனாக எடுத்துக்கணும். ஸோ லெஃப்ட் சைடு பாருங்கள் ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேஷன், ஸோ இட்ஸ் டேக்கன் அஸ் பாசிட்டிவ் அண்ட் ரைட் சைட் கிளாக் வைஸ் ரொட்டேஷன், ஸோ இட்ஸ் டேக்கன் அஸ் நெகட்டிவ் சைன். அதை தான் இங்கே வந்து அப்ளை பண்ணியிருப்பாங்க அடுத்து. ஸோ நெட் டார்க் டு பி 0 அப்படின்னு சொல்லும்போது பாருங்கள் லெஃப்ட் சைடில் ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்டன்ஸ் இதுதான் டார்க்கு F1 d1 இது பாசிட்டிவ், ரைட் சைடில் கிளாக் வைஸ் ரொட்டேஷனுங்கிறதுனால -d2 F2 is equal to 0. From that d1 F1 is equal to d2 F2. இந்த ஈக்குவேஷனுக்கு என்ன பேர் அப்படின்னா பிரின்சிபிள் ஆஃப் மூமெண்ட்ஸ். ஏன் வந்து இது பிரின்சிபிள் ஆஃப் மூமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, ஸோ நீங்கள் ஃபிக்ஸ் பண்ண அந்த பாயிண்ட்லேருந்து அந்த ராடு வந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன் மோஷனும் எடுக்க முடியாது, ரொட்டேஷனல் மோஷனும் எடுக்க முடியாது, ரெண்டு மோஷனும் கிடையாது. ஏன்னா லெஃப்ட் சைடில் வந்து ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேஷன் பண்ணுச்சுன்னா அதே சமயத்தில் ரைட் சைடு வந்து கிளாக் வைஸ் ரொட்டேஷன் கொடுத்து அதை லாக் பண்ணிவிடும். அப்போ அந்த ஆப்ஜெக்ட் வந்து ரெண்டு மோஷன்லேயும் ஈக்லிபிரியத்தில் இருக்குது அப்படின்னு கொண்டு வரும். சரியா, இப்போ இது எங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பீம் பேலன்ஸு, நம்ம ரெண்டு பக்கம் அந்த வெயிட் எல்லாம் வச்சு பார்ப்போம் இல்லையா, அந்த இடத்து வந்து இந்த பிரின்சிபிளை அப்ளை பண்ணுறோம். பீம் பேலன்ஸில் இதை எடுத்துக்கிறோம். அதாவது d1 is equal to d2, F1 is equal to F2. பாருங்கள் அந்த தராசில் கூட அந்த பாயிண்ட் இருக்கும் இல்லையா, அந்த ரெண்டு பிளேட்டு அந்த பேலன்ஸு பிளேட்டுக்கும் பிட்வீனில் கொடுத்துருக்குற அந்த நீடில் அப்படிங்கிறது ரைட் சைடு வந்து நம்ம ஆப்ஜெக்ட் வைப்போம், லெஃப்ட் சைடு வந்து அந்த வெயிட் வச்சுருப்போம். ஏன்னா ரைட் சைடு வந்து நமக்கு ரைட் ஹேண்ட் ஃபெமிலியருங்கிறதுனால ரைட்டில் வந்து பொருட்களும் லெஃப்ட்டில் வந்து அந்த எடைக்கல்லும் வச்சுருப்பாங்க. இப்போ அது பார்க்குறதுக்கு ரெண்டுமே எக்ஸாக்டாக இப்போ 1 kgக்கு ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் வச்சு நீங்கள் அதை பிடிச்சு பார்க்குறீங்க அப்படின்னா எக்ஸாக்டாக அது வந்து ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும். ஈக்குவலாக என்னது, அதோட மிட் பாயிண்ட்லேருந்து ரெண்டு டிஸ்டன்ஸும் ஈக்குவலாக இருக்கும், அது கொடுக்குற ரெண்டு சைடு இருக்கிற ஃபோர்ஸும் எக்ஸாக்டாக ஈக்குவலாக இருக்கும் இல்லையா. ஸோ அந்த கண்டிஷன்ஸ் படி தான்
இங்கே வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இப்போ அதுலேருந்து நம்ம எப்படி ஃபார்முலா கொண்டு வரோம், அதுலேருந்து மீன்ஸ் மேலே இருக்கிற அந்த ஈக்குவேஷன்லேருந்து 5.33லேருந்து F1/F2 = d2/d1ன்னு சொல்லலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த மாதிரி இருக்கிற இந்த பிரின்சிபல் ஆஃப் மூமெண்ட்ஸ் அப்படிங்கிறது நம்ம ஃபிசிக்ஸில் என்ன கான்செப்டில் எடுத்துக்கிறோம் அப்படின்னா, F1 அப்படின்னு இருக்கிறது இஸ் அ லோடு. பாருங்கள், இந்த மேலே இருக்கு இல்லையா, இது F1 அப்படிங்கிறது லோட் அண்ட் F2 அப்படிங்கிறது எஃபர்ட். இப்போ இதிலிருந்து நமக்கு என்ன கிடைக்குதுன்னா, ஒரு அட்வான்டேஜஸ் கிடைக்குது. அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லும்போது டிஸ்டன்ஸ் எப்படி இருக்கணும், d1 இஸ் ஆல்வேஸ் லெஸ் தேன் d2. d1ங்கிற டிஸ்டன்ஸை விட d2 வந்து ரொம்ப லாங்கில் இருந்தால் F1 அப்படிங்கிறது லோடாக இருக்கும், F2 அப்படிங்கிறது எஃபர்ட்டாக இருக்கும். ஸோ இந்த இடத்த ஃபோர்ஸ் எது அதிகமாக இருக்குன்னா, F1 ஃபோர்ஸ் இஸ் கிரேட்டர் தேன் F2. இப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம ஏதாவது ஒரு சிம்பிள் மெஷின்ஸை யூஸ் பண்ணுறோன்னு வைங்களேன், நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, வி குட் லிஃப்ட் அ லார்ஜ் லோடு வித் அ ஸ்மால் எஃபர்ட். கொஞ்சம் எஃபோர்ட்டு கொடுத்து, ஏன்னா F2 தானே இந்த இடத்த எஃபோர்ட்டு, கம்மியான எஃபோர்ட் போட்டு ரொம்ப அதிகமாக இருக்கிற வெயிட் வந்து லிஃப்ட் பண்ணுற இடத்த இது யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறான். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த டிஸ்டன்ஸோட ரேஷியோ d2/d1 என்னவா எடுத்துக்கலாம்னா, மெக்கானிக்கல் அட்வான்டேஜ் ஆஃப் அ சிம்பிள் லிவர்னு எடுத்துக்கலாம் இல்லையா. அந்த பைவோட் பண்ண அந்த பாயிண்ட்டுக்கு என்ன பேருனா ஃபல்க்ரம் அப்படின்னு பேர். தமிழில் ஆதார புள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க, ஆதார புள்ளி, சரியா. இப்போ இது எங்கே மிஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு பெரிய அந்த கடப்பாறை மாதிரி எடுத்து ஒரு பாறையை வந்து லைட்டாக லிஃப்ட் பண்ணுறதா எடுத்துக்கோங்களேன். ஒரு எண்டில் வந்து அந்த ராக்குக்கு அடியே வந்து அந்த கடப்பாறையை விட்டுருவாங்க, இன்னொரு இடத்த அந்த கையில் வந்து பிடிச்சி நகர்த்துவாங்கல்ல. அப்போ நீங்கள் கொடுக்குறது வந்து எஃபர்ட்டு, உங்கள் ஹேண்டில் கொடுக்குற ஃபோர்ஸ் எஃபர்ட்டு, அந்த ராக்கு நகர்ற அங்கே இருக்கிற அந்த பாயிண்ட் வந்து லோடு. இதுக்கு இடையில வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறதா மெக்கானிக்கல் அட்வான்டேஜ். அந்த டிஸ்டன்ஸ் எல்லாம் பார்த்துக்கணும். ஸோ இந்த ஒரு கேஸையும் எக்ஸாம்பிளாக சொல்லலாம். ஒரு சிசர் எடுத்து ஒரு கிளாத்து கட் பண்ணுறது, இல்லை ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நீங்கள் கட் பண்ணும் பொழுது உங்களோட கை வந்து எஃபர்ட்டு, அங்கே எடுத்துக்கிற எதை கட் பண்ணுறீங்களோ அது லோடு. அந்த சிசரோட அந்த கிராஸ் ஃபிக்ஸ் பண்ணின பாயிண்ட் வந்து ஃபல்க்ரம் பாயிண்ட்டு. இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இதெல்லாம் சிம்பிள் மெஷின்ஸுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். ஐ மீன் இந்த சிம்பிள் லிவருக்கு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். ஓகே, இதுதான் பிரின்சிபல் ஆஃப் மூமெண்ட்ஸ். இப்பொழுது தமிழ் வழி மாணவர்களுக்கு இங்கே இருக்கிற தலைப்பு திருப்பு விசை மற்றும் கோண முடுக்கம். இவை இரண்டுக்கும் இடையே இருக்கிற தொடர்பை நம்ம வருவிக்கிறதுக்காக நம் கருத்தில் எடுத்துக்கிறது ஒரு திண்ம பொருள். இங்கே எடுத்துக்கிற திண்ம பொருளானது ஒன்றுக்கும் மேற்பட்ட புள்ளி நிறைகளால் ஆனது. நாம் எடுத்துக்கிறது ஒரே ஒரு புள்ளி நிறை, அதன் நிறையானது ஸ்மால் எம். ஸோ இவ்வாறு இருக்கும் இந்த புள்ளி நிறை நிலையாக இருக்கிற ஒரு அச்சை பொறுத்து வட்ட இயக்கத்தை மேற்கொள்வதாக கருதுவோம். இப்புள்ளி நிறையானது வட்ட இயக்கத்தை முழுமையாக நிறைவு செய்யணும் அப்படின்னா அதன் மேலே ஒரு திருப்பு விசையானது செயல்பட வேண்டும். அத்திருப்பு விசையை அளிப்பது எஃபெக்டர் அப்படின்ற இத்தொடுவியல் விசை. இந்த விசையானது வட்ட இயக்கத்தின் திசைக்கு அதன் தொடுகோட்டு திசையில் செயல்படுதுன்னு சொல்கிறோம். இங்கே செயல்படுற இந்த விசை புள்ளி நிறையானது அதன் அச்சிலிருக்கும் தொலைவு r தொலைவிற்கு செங்குத்தாக செயல்படுவதால் நாங்கள் இருக்கிற திருப்பு விசைக்கான சமன்பாடு எப்படி கொண்டு வரலான்னா, டவ் இஸ் ஈக்குவல் டு RF sin 90 கொண்டு வரலாம். அதாவது நம்ம இங்கே எடுத்துக்கிறது விசையானது ஆர வெக்டருக்கு செங்குத்து அப்படின்னு எடுத்துக்கணும். அதுக்கு பிறகு sin 90 = 1ன்னு கிடைக்கும். தென் டவ் இஸ் ஈக்குவல் டு RMA. ஏ அப்படிங்கிறது நேர்கோட்டு முடுக்கம். நாம் இங்கே பார்த்துட்ருக்கிறது வட்ட இயக்கம். ஸோ இந்த நேர்கோட்டு முடுக்கத்திற்கும் வட்ட இயக்கத்திற்கும் இருக்கிற தொடர்பு A = R∝. இதை நீங்கள் இந்த சமன்பாட்டில் பிரதியிடும்போது நமக்கு திருப்பு விசையான இறுதி வடிவம் டவ் இஸ் ஈக்குவல் டு mr²α கிடைக்கும். இந்த இடத்த திருப்பு விசை டவ் மற்றும் ஆல்ஃபா இவை இரண்டும் வெக்டர் அளவுகள். இவை இரண்டின் திசை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, ஒருவேளை அந்த சுழலும் அச்சின் திசையிலேயே இரண்டும் செயல்படலாம், அல்லது எதிரெதிர் திசையில் செயல்படலாம். அது எவ்வாறு இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் வெக்டர் வடிவத்தில் சமன்பாடு எழுதுகிறோம். அப்படி எழுதும்போது டவ் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு mr²α வெக்டர். ஒருவேளை டவ் அண்ட் ஆல்ஃபா இது ரெண்டும் ஒரே திசையில் செயல்பட்டால் அப்பொருளானது கோண முடுக்கத்தை பெறும், அல்லது எதிரெதிர் திசையில் செயல்பட்டால் கோண எதிர்முடுக்கத்தை உருவாக்கும். அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்கிற கருத்து. அடுத்து என்ன பண்ணணும், அந்த mr² அப்படிங்கிறது என்னன்னு பார்க்கும்போது அது வந்து ஒரு புள்ளி நிறையோட நிலைம திருப்புத்திறன். ஏன்னா எடுத்துக்கிற மாஸ் வந்து ஸ்மால் எம். திண்ம பொருளோட மொத்த நிறை அப்படிங்கிறது கேபிட்டல் எம். இங்கே நாம் சொல்கிற இந்த நிலைம திருப்புத்திறன்
திண்ம பொருளோட மொத்தத்துக்கும் சேர்த்து சொல்லும்போது எப்படி சொல்லலாம்னா சம்மேஷன் ஆஃப் mi ஆர் ஐ ஸ்கொயர்னு சொல்லணும். அதாவது அந்த திண்ம பொருள் இருக்கிற அனைத்து புள்ளி நிறைகளின் நிலைம திருப்பு திறன்களின் கூடுதல் தான் அந்த திண்ம பொருளோட மொத்த நிலைம திருப்பு திறன். ஸோ அவ்வாறு இருக்கும் சமன்பாட்டை வந்து இதில் பிரதியிடும் போது டவு வெக்டர் இஸ் ஈக்குவல் டு சம்மேஷன் mi ஆர் ஐ ஸ்கொயர்ட் இன்டு ஆல்ஃபா வெக்டர். இதிலிருந்து கடைசியை நாம் எடுத்துக்கிற சமன்பாடு டவு வெக்டர் இஸ் ஈக்குவல் டு ஐ ஆல்ஃபா வெக்டர். இது வந்து நேர்கோட்டு திசையில் இருக்கிற டவு அப்படிங்கிற திருப்பு விசை நேர்கோட்டின் விசைக்கு சமமாக எடுத்துக்கணும். அதாவது எஃப் இஸ் ஈக்குவல் டு எம்ஏ. எஃப் அப்படிங்கிற நேர்கோட்டு விசை வட்ட இயக்கத்தில் டவுவுக்கு சமமாக இருக்கும். நிறை எம் அப்படிங்கிறது இங்கே நிலைம திருப்புத்திறன் ஐக்கு சமமாக இருக்கும். நேர்கோட்டு முடுக்கம் ஏவானது இங்கே ஆல்ஃபாவுக்கு சமமாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கணும். இதுதான் ரெண்டுக்கும் இருக்கிற தொடர்பு. நீங்கள் இந்த ஃபார்முலா மட்டுமே மனப்பாடம் பண்ணணும் அப்படின்னு நினச்சா அது கஷ்டமாக இருக்கும். நேர்கோட்டு இயக்கத்திற்கும் வட்ட இயக்கத்திற்கும் இருக்கிற சமன்பாடுகளை தொடர்பு படுத்தி நீங்கள் ஃபார்முலா எழுதும்போது சமன்பாடு ஈஸியாக மாறிடும். அடுத்ததான் நம்ம எடுத்துக்கிறது கோண உந்தம். இப்போ கோண உந்தம் அப்படிங்கிறது சுழற்சி இயக்கத்தில் ஒரு பொருளுக்கான ஒரு அளவு. இந்த கோண உந்தம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா நேர்கோட்டு இயக்கத்தில் இருக்கிற ஒரு பொருளின் உந்தத்தின் திருப்பு திறன் தான் கோண உந்தம் இல்லையா? அதாவது நேர்கோட்டு உந்தத்தோட திருப்பு திறன் அப்படிங்கும்போது நேர்கோட்லேயே போயிட்டு இருக்கிற உந்தம் அப்படின்னா P is equal to mVன்னு சொல்லுவோம். அதுக்கு திருப்பு திறன் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக அது ஒரு வட்ட இயக்கத்தை மேற்கொள்றதுக்கு சாத்தியமாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு வட்ட இயக்கத்தை மேற்கொள்ளும் போது அதற்கு ஒரு ஆரம் வேணும். ஸோ அந்த ஆரத்தை நாம் எடுத்துக்கும் போது நமக்கு கிடைக்கிற அந்த கோண உந்தத்திற்கான வாய்ப்பாடு L is equal to RP sin θன்னு கிடைக்கும். கோண உந்தமானது ஒரு வெக்டர் அளவு. ஸோ அது வெக்டர் அளவு அப்படின்றதுனால எல் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு ஆர் வெக்டர் கிராஸ் பி வெக்டர். இது வெக்டர் சமன்பாட்டில் இருக்கிறதுனால எண் மதிப்பு அப்படின்னு வரும்போது தான் எல் இஸ் ஈக்குவல் டு ஆர்பி சைன் தீட்டான்னு கிடைக்கும். இந்த இடத்த வெக்டர் வடிவத்தில் இருக்கிறதுனால எல் அப்படிங்கிற கோண உந்தத்தின் திசையானது ஆர் மற்றும் பி இவை இரண்டும் அமைந்த தளத்திற்கு செங்குத்தாக இருக்கும். உங்களோட வலது கையில் இருக்கிற முதல் 3 விரல்களையும் ஒன்றுக்கொன்று செங்குத்தாக வைத்து கொண்டால் அந்த கட்டை விரலானது எந்த பக்கம் இருக்குது அப்படிங்கிறத இங்கே சுட்டி காட்டுறது தான் இந்த எல்லோட திசை. அந்த ஆள்காட்டி விரலும் நடுவிரலும் ஆர் அண்ட் பி இதை ரெண்டையும் குறிப்பதாக கொண்டால் அந்த பெருவிரலானது அதாவது அந்த கட்டை விரலானது எல்லின் திசையை குறிக்கிற மாதிரி எடுத்துக்கணும். இதை வந்து திருப்பு விசைக்கு நீங்கள் எப்படி நிகழ்வுகள் எழுதுனீங்களோ அதே போல் எழுதலாம். அப்படி எழுதும்போது 5.20 எல் இஸ் ஈக்குவல் டு ஆர் இன்டூ பி சைன் தீட்டா. இந்த இடத்த மீனிங் என்னன்னா நேர்கோட்டு உந்தமானது நிலை வெக்டருக்கு செங்குத்தாக இருக்கும். அதற்கு அடுத்த சமன்பாட்டில் நிலை வெக்டரானது நேர்கோட்டு உந்தத்திற்கு செங்குத்தாக இருக்கும். அப்படிங்கிற 2 கருத்துக்கள்லையும் இது வந்து சொல்லலாம். அடுத்து கொடுத்துருக்கிற ஒரு முக்கியமான கான்செப்ட் நேர்கோட்டு உந்தம் எப்பெல்லாம் கோண உந்தம் எப்பெல்லாம் சுழியாகும் அப்படின்னு பார்க்கும்போது ஃபார்முலாவில் கொடுத்துருக்கிறது தான் எல் இஸ் ஈக்குவல் டு ஆர் பி சைன் தீட்டா. ஒரு டேர்ம்ஸையும் 0 ஆக்குனா கோண உந்தம் வந்து சுழியாகும் இல்லையா? ஸோ பி இஸ் ஈக்குவல் டு 0னா எல் 0 ஆகிடும். ஆர் இஸ் ஈக்குவல் டு துகளானது ஆதி புள்ளியில் இருந்துச்சு அப்படின்னா கோண உந்தம் சுழியாகும். அல்லது நிலை வெக்டரும் நேர்கோட்டு உந்தமும் ஒன்றுக்கொன்று இணையான திசையிலேயோ அல்லது எதிரான திசையிலேயோ அமைந்திருக்கும் பொழுது கோண உந்தம் சுழியாக இருக்கும். இது ஃபார்முலா வச்சு எழுதுறது தான் 2 மார்க்கில் கேட்குற ஒரு முக்கியமான கருத்து. அதுக்கு அடுத்தது என்ன சொல்கிறாங்க, இந்த கோண உந்தம் அப்படிங்கிறது சுழற்சி இயக்கத்துக்கு மட்டும்தான் அப்படிங்கிறது தவறான புரிதல். நேர்கோட்டு இயக்கத்தில் இருக்கிற பொருட்களுக்கும் இந்த கோண உந்தமானது தொடர்பு உடையது அப்படிங்கிறத நமக்கு புரிய வைக்கிறது தான் அதுக்கு அடுத்து வர எடுத்துக்காட்டு கணக்கு. எடுத்துக்காட்டு கணக்கு அப்படின்னு சொல்லும்போது இங்கிலீஷ் மீடியம் வந்து நம்ம என்ன விளக்கம் கொடுத்தோமோ அதுவே தான். இங்கே இருக்கிற அந்த கணக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது மட்டும் பார்த்துட்டு அதற்கான விளக்கம் எல்லாம் நீங்கள் இங்கிலீஷ் மீடியம் நம்ம என்ன சொன்னோமோ அதை தான் ஃபாலோ பண்ணணும். அதாவது இங்கே நம்ம எடுத்துக்கிறது ஒரு நேர்கோட்டு உந்தம் அப்படின்னு சொல்லும்போது MVDன்னு வரும். கோண உந்தம்னா MVRன்னு வரும். அங்கே ஆர் அப்படிங்கிறது வட்டப்பாதையின் ஆரம், இங்கே டிங்கிறது தொலைவு அப்படிங்கிற எடுத்துக்கிட்டோம்னா ஓகே. அதுக்கு அடுத்தது நம்மளோட தலைப்பு கோண உந்தம் மற்றும் கோண திசைவேகம். இந்த கோண உந்தத்துக்கும் கோண திசைவேகத்துக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு பார்க்கும் பொழுது இதற்கு முதல்ல எப்படி சொன்னமோ அதே போல தான் திண்ம பொருள் இருக்கிற ஒரு புள்ளி நிறை ஸ்மால் m
இந்த நிறையானது நிலையாக இருக்கிற அச்சை பொறுத்து வட்ட இயக்கத்தை மேற்கொள்ளும் பொழுது அந்த கோண உந்தத்தை ஏற்படுத்த தேவையான நேர்கோட்டு உந்தம் வேணும். ஏன்னா நம்ம மேலே பார்த்த வரையறையின்படி நேர்கோட்டு உந்தத்தின் திருப்பு திறன் தான் கோண உந்தம். ஸோ இந்த P அப்படிங்கிற நேர்கோட்டு உந்தம் இந்த புள்ளி நிறை, அதாவது M அப்படிங்கிற புள்ளி நிறை அதோட அச்சிலிருந்து R தொலைவில் இருக்கு இல்லையா, தொலைவிற்கு செங்குத்தாக நேர்கோட்டு உந்தம் செயல்படும். அப்போ அந்த உந்தத்தோட திருப்பு திறன் என்ன ஆகுதுன்னா L அப்படிங்கிற கோண உந்தத்தை ஏற்படுத்துது. இந்த கோண உந்தத்திற்கு நம்ம எப்படி வந்து வாய்ப்பாடு எழுதலாம் அப்படின்னா, L is equal to, இந்த இடத்து எது செங்குத்தா இருக்கு, நேர்கோட்டு உந்தம் அப்படின்னு சொல்லும் போது என்ன வரும், R P பெர்பெண்டிகுலர்னு வரும். இந்த இடத்து P அப்படிங்கிறது MV. ஸோ R MV sin 90. sin 90 is equal to 1. ஸோ நம்மளோட ஃபார்முலா L is equal to R MV. இந்த இடத்து Vங்கிறது நேர்கோட்டு திசை வேகம். ஆனால் நம்ம இருக்கிறது வட்ட இயக்கம் அப்படிங்கிறதுனால இதற்கான தொடர்பை எழுதி பிரதியிடணும். அதுவும் இல்லாமல் இந்த நிலைம திருப்புத்திறன் அப்படிங்கிறது ஒரு புள்ளி நிறைக்கும் சம்மந்தப்பட்ட கருத்து. அதை மொத்த திண்ம பொருளுக்கும் கொண்டு வரும் பொழுது சமேசன் MI/I², இந்த எல்லா கான்செப்டையும் நீங்கள் இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா நமக்கு கடைசியாக கிடைக்கிற அந்த சமன்பாட்டின் இறுதி வடிவம் L வெக்டர் இஸ் ஈக்குவல் டு I ஒமேகா வெக்டர். இது வந்து கோண உந்தத்திற்கும் கோண திசைவேகத்திற்குமான தொடர்பு. இதே வந்து நேர்கோட்டில் நம்ம எடுத்துக்கும் போது உந்தம் தானே கொடுத்துருக்காங்க. ஸோ P இஸ் ஈக்குவல் டு MV. Pங்கிறது நேர்கோட்டு உந்தம், Mங்கிறது நிறை, Vங்கிறது திசைவேகம். அதே தான் இங்கேயும். L அப்படிங்கிறது கோண உந்தம், Iங்கிறது நிலைம திருப்புத்திறன், ஒமேகா கோண திசைவேகம். நேர்கோட்டில் இருக்கிற நிறையும் வட்ட இயக்கத்தில் இருக்கிற நிலைம திருப்புத்திறனும் ஒன்றுக்கொன்று தொடர்புபடுத்தி எடுத்துக்கணும். அந்த லெட்டர் எதுக்கு எது அப்படிங்கிறது மட்டும் மைண்டில் இருந்தால் ஈஸியாக இருக்கும். அடுத்து பார்க்குற ஒரு முக்கியமான தலைப்பு திருப்பு விசை மற்றும் கோண உந்தம். இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோமோ அதிலிருந்து திருப்பு விசையும் கோண உந்தத்தையும் எப்படி வந்து ரிலேட் பண்ணலாம் அப்படின்னு கொண்டு வரணும். ஏற்கனவே நம்ம பார்த்ததுலேருந்து L is equal to I ஒமேகா, tau is equal to I ஆல்ஃபா, இது வந்து நமக்கு தெரியும். இப்போ இந்த tau is equal to I ஆல்ஃபா இருக்கிற டேர்மை, ஆல்ஃபாங்கிறது கோண முடுக்கம். கோண முடுக்கம் அப்படிங்கிறது கோண திசைவேகத்தின் மாறுபாடு இல்லையா, அதாவது ஆல்ஃபா is equal to d ஒமேகா by dt. இதை வந்து நீங்கள் tau இதில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு எப்படி சமன்பாடு கிடைக்குதுன்னா, tau is equal to d of I ஒமேகா by dt. I ஒமேகா அப்படிங்கிறது L. இதிலிருந்து 5.27 ஈக்குவேஷன் என்ன சொல்லுது, tau is equal to dL by dt. மீனிங் என்ன அப்படின்னா, வட்ட இயக்கத்தில் இருக்கும் அந்த புள்ளி நெறியின் மீது செயல்படும் திருப்பு விசை அப்பொருளின் கோண உந்தத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தும். dL by dt அப்படின்னா என்னன்னு சொல்லணும், கோண உந்தத்தில் ஏற்படும் மாறுபாடு, காலத்தை பொறுத்து உந்தத்தின் மாறுபாடு எது கொடுக்குது அப்படின்னா திருப்பு விசை தான் கொடுக்குது இல்லையா. இது எப்படி இருக்குன்னா, நேர்கோட்டு இயக்கத்தில் வந்து நியூட்டனோட 2ஆம் விதியை வந்து பின்பற்றுற மாதிரி இருக்குது, அதை சம்மந்தப்படுத்துகிற மாதிரி இருக்குன்றாங்க. அதாவது F is equal to dP by dt. dPங்கிறது நேர்கோட்டு உந்தம் by dt, காலத்தை பொறுத்து நேர்கோட்டு உந்தம் மாறுபடும் வீதம் எதற்கு சமம் அப்படின்னா அப்பொருளின் மீது செயல்படும் விசைக்கு சமம் இல்லையா. அதே போல தான் வட்ட இயக்கத்திலையும். அப்போ உங்களுக்கு திருப்பு விசை செயல்படுறதுனால தான் கோண உந்தம் மாறுது, திருப்பு விசை செயல்படலை அப்படின்னா கோண உந்தம் மாறாது. அதை பின்பற்றி வர்றது தான் கோண உந்த மாறா விதி. 2 மார்க்கில் அடிக்கடி கேட்குற ரொம்ப முக்கியமான கொஷின். என்னன்னா, திருப்பு விசையே செயல்படலைன்னு வச்சுக்கோங்களேன், கோண உந்தம் மாறாது. அதனால தான் என்ன சொல்கிறாங்க, dL by dt is equal to 0. மாறுபாட்டு வீதம் 0 அப்படின்னா L வந்து ஒரு மாறிலின்னு எடுத்துக்கணும். மேலே கொடுத்துருக்கிறதா உங்களுக்கு விதி. புறத்திருப்பு விசையானது திண்ம பொருளின் மீது செயல்படவில்லை எனில் அதன் உந்த மாறுபாட்டு வீதம் அல்லது அதனோட உந்தமானது மாறிலியாகும். உந்தமா மாறிலின்னு சொல்லலாம், உந்த மாறுபாட்டு வீதம் சுழிக்கு சமம்னு சொல்லலாம். சரியா? அடுத்ததான் நீங்கள் பார்க்குறது திண்ம பொருட்களின் சமநிலை. திண்ம பொருட்களின் சமநிலை அப்படின்னு சொல்லும்போது சமநிலை அப்படிங்கிற கருத்து ஓய்வில் இருக்கும் பொருளுக்கும் பொருந்தும். சீரான திசைவேகத்தில் நேர்கோட்டு இயக்கமோ அல்லது வட்ட இயக்கமோ இந்த இயக்கத்தில் உள்ள பொருட்களுக்கும் பொருந்தும். சமநிலை அப்படின்னா ரெஸ்ட் மட்டும் கிடையாது, ஒரே கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் மூவிங்லேயும் இருக்கலாம், ரெஸ்ட்லேயும் இருக்கலாம். அதுதான் இங்கே சமநிலை. அப்போ ஒரு திண்ம பொருள் சமநிலையில் இருக்கணும்னா என்னென்ன நிபந்தனைகள் அப்படின்னு சொல்கிறது தான் நம்ம இங்கே எடுத்துக்கிற இந்த ஹெட்டிங். இதில் ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க, ஒரு டேபிள் மேலே ஒரு பொருள் வந்து ரெஸ்ட்டில் இருக்குது, அவங்களே கொடுத்துட்டாங்க ரெஸ்ட்டில் இருக்குது அப்படின்ட்டு. அந்த ரெஸ்ட்டில் இருக்கும்போது நம்ம ஜென்ரலாக என்ன சொல்லுவோம்னா,
அது மேலே எந்த விசையும் செயல்படலைன்னு சொல்லுவோம். ஆனால் இயற்பியல் என்ன சொல்லுது, அந்த மாதிரி சொல்லக்கூடாது, தவறான கருத்து. அப்பொருளின் மீது 2 விசைகள் செயல்படுகின்றன. கீழ்நோக்கிய புவியீர்ப்பு விசை, மேல் நோக்கிய ரியாக்ஷன் ஃபோர்ஸ் செங்குத்து விசை. இந்த இரு விசைகளும் எண்மதிப்பில் சமமாகவும் எதிரெதிர் திசையிலும் செயல்பட்டு நிகர விசையானது சுழியாக இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். விசை செயல்படலை அப்படின்னு சொல்லக்கூடாது. ஸோ அதுக்கு ரெண்டுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு திண்ம பொருள் வந்து எப்போ சமநிலையில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு வரையறை கொடுக்குறாங்க. அதுதான் கீழே கொடுத்துருக்குற அந்த பேராகிராஃப் 2 மார்க்கில் கேட்கலாம். திண்ம பொருட்களின் நேர்கோட்டு உந்தம் மற்றும் கோண உந்தம் மாறிலியாக இருந்தால் அப்பொருளானது எந்திரவியல் சமநிலையில் உள்ளது எனலாம். இதுதான் இந்த இடத்த வரையறை. இப்போ நேர்கோட்டு உந்தமும் கோண உந்தமும் மாறிலியாக இருக்கணுங்கிறாங்க. மாறிலினா அது ரெண்டும் கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும். எப்போ வந்து மாறிலியாக இருக்கும் அப்படிங்கிறத கீழே கொடுத்துருக்கிற நிபந்தனையில் சொல்கிறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்கிறது நேர்கோட்டு உந்தம் மாறிலி. எப்போ மாறிலியாக இருக்கும்? அதன் மீது செயல்படும் நிகர விசைகள் சுழியாக இருந்தால் நேர்கோட்டு உந்தம் மாறாமல் இருக்கும். கொடுத்துருக்கிறதே எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த நிபந்தனையின்படி பொருளானது இடப்பெயர்வில் சமநிலையில் உள்ளது. அது போய்கிட்டு இருக்கிற ஒரு பொருள் தான் சமநிலையில் இருக்குது. ஸோ அதன் மீது செயல்படுகின்ற நிகர விசைகள் சுழி. இந்த மாதிரி வந்து நிகர விசை சுழி அப்படின்னு சொல்லும்போது எப்போ நிகர விசை சொல்கிறோன்னா, ஒன்றுக்கும் மேற்பட்ட விசைகள் அதன் மேலே செயல்படும் போது தான் நிகர விசை அப்படின்னு சொல்கிறோம். செயல்படுற அந்த ஒன்றுக்கும் மேற்பட்ட விசைகள் வெவ்வேறு திசைகளில் செயல்படலாம். அந்த மாதிரி செயல்படுற விசைகளுக்கு வெக்டர் கூறுகள் வந்து பிரிக்கணும். அதாவது கிடைத்தல கூறு, செங்குத்து கூறு அப்படின்னு பிரிக்கும்போது அந்த கூறுகளோட தொகுபயன் என்னென்ன விசைகள் செயல்படுதோ அத்துணை விசைகளின் கூறுகளோட தொகுபயனானது சுழி அப்படிங்கிற நிபந்தனைக்கு வந்துடும். அப்படி சுழின்னு வரும்போது அப்பொருளின் நேர்கோட்டு உந்தம் மாறாமல் இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்ததாக கோண உந்தம் வந்து மாறிலியாக இருக்கணும். இங்கே நாம் எடுத்துக்கும் போது பொருளின் மீது செயல்படும் நிகர திருப்பு விசை சுழியாகும். நிகர திருப்பு விசை வந்து சுழி அப்படின்னு சொல்லும்போது அந்த பொருளானது சுழற்சி சமநிலையில் உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஓய்வில் கிடையாது, சுழற்சி நிலையில் இருக்குது, ஆனால் சமநிலையில் இருக்குது. அப்படின்னா மீனிங் என்ன? இப்போ ஒரு ஃபேன் வந்து நீங்கள் ஒரு பர்டிகுலர் ஸ்பீடில் வச்சுருக்கீங்க. அதன் மேலே திருப்பு விசைகள் செயல்பட்டாலும் செயல்படுற அத்தனை திருப்பு விசைகளும் சுழிக்கு சமமானால் அதோட ஸ்பீடு வந்து இன்க்ரீஸும் ஆகாது, டிக்ரீஸும் ஆகாது. என்ன ஸ்பீடில் சுற்றிச்சோ அதே ஸ்பீடில் தான் சுற்றிட்டுருக்கோம். அதுதான் இந்த இடத்த சுழற்சி சமநிலை அப்படின்னு சொல்கிறது. ஓகே, இப்போ என்னென்னா, ஒன்றுக்கும் மேற்பட்ட திருப்பு விசைகள் செயல்பட்டு அதனுடைய தொகுபயன் சுழியாக இருக்கும்போது 5.31 அப்படிங்கிற சமன்பாடு நமக்கு கிடைக்கும். மேற்சொன்ன இந்த 2 நிபந்தனைகளிலிருந்து ஒரு திண்ம பொருள் மீது செயல்பட்ட நிகர விசை, நிகர திருப்பு விசை இரண்டும் சுழியாக இருக்கும் பொழுது நிச்சயமாக அந்த திண்ம பொருளானது எந்திரவியல் சமநிலையில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? இந்த கருத்தை தான் இந்த தலைப்பில் வந்து அவங்க நமக்கு சொல்லியிருக்காங்க. அடுத்து இப்போ சமநிலை அப்படின்னு பார்க்கும்போது சமநிலையின் வகைகள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு 7 வகைகள் இருக்குது. இது வந்து புக் பேக்கில் வந்து 5 மார்க்கில் கேட்டிருக்கிற கொஷினு, ரொம்ப முக்கியமான கொஷினும் கூட. சமநிலையின் வகைகளில் ஃபஸ்ட்டு இடப்பெயர்வு சமநிலை, சுழற்சி சமநிலை, ஓய்வு சமநிலை, இயக்க சமநிலை, உறுதி சமநிலை, உறுதியற்ற சமநிலை, நடுநிலை சமநிலை. இத்தனை மாதிரி 7 வகைகள் இருக்குது. ஒவ்வொன்றுக்கும் என்ன நிபந்தனை அப்படின்னு ரைட் சைடு இந்த பக்கம் கொடுத்துருக்குறாங்க, அதை படிங்க. இங்கிலீஷ் மீடியம் சொன்னது போல தான் மீனிங் புரியும். இடப்பெயர்வு சமநிலை அப்படின்னா நேர்கோட்டு உந்தம் வந்து மாறிலி, பி அப்படிங்கிறது மாறிலியாக இருக்கணும். எப்போன்னா நிகர விசை சுழியாக இருக்கும்போது. ஒரு பொருள் போய்கிட்டு இருக்கிற ஒரு பொருள் தான், ரெஸ்ட்டில் இருக்கிற பொருள் கிடையாது. இடப்பெயர்வு சமநிலைன்னு சொல்கிறாங்க, சரியா? அடுத்தது சுழற்சி சமநிலை, கோண உந்தம் மாறிலியாக இருக்கணும், நிகர திருப்பு விசை வந்து சுழியாக இருக்கணும். சுற்றிட்டு இருக்கிற ஒரு ஃபேன் சொல்லலாம். ஃபஸ்ட்டு கேஸுக்கு வந்து நேர்கோட்டு இயக்கத்திலேயே ஒரு சீரான திசை வேகத்தில் நகர்ற ஒரு பொருளை சொல்லலாம். ஓய்வு சமநிலை, அவங்களே கொடுத்துட்டாங்க ஓய்வுன்னு, கண்டிப்பாக அந்த பொருள் வந்து ஓய்வில் தான் இருக்கணும், ஸ்டேஷனரி, சரியா? அதுதான் ஸ்டாட்டிக் அப்படின்னு சொல்கிறது. இதில் நேர்கோட்டு மற்றும் கோண உந்த மதிப்பு சுழியாக இருக்கணும். இந்த இடத்த நல்லா கவனிக்கணும். மேலே மாறிலி 2 கேஸ்லேயும் இது வந்து சுழி. எப்பெல்லாம் வரும்னா உறுதி சமநிலை, ஓய்வு சமநிலை, உறுதியற்ற சமநிலை, நடுநிலை சமநிலை, இதுக்கு எல்லாம் தான் பி அண்ட் எல் இது ரெண்டும் 0வாக இருக்கும். மற்ற எல்லா கேஸ்லேயும் மாறிலின்னு இருக்கும். ஓய்வு சமநிலைக்கு நிகர விசையும் நிகர திருப்பு விசையும் சுழியாக இருக்கணும். இதுக்கு எடுத்துக்காட்டு என்ன? ஒரு மேஜையின் மீது வைக்கப்பட்ட ஓய்வு நிலையில் உள்ள ஒரு புத்தகம், அல்லது வேறு எது வேணாலும் சொல்லலாம். ரெஸ்ட்டில் இருக்கிற எது வேணாலும் எக்ஸாம்பிளாக சொல்லலாம். அடுத்தது இயக்க சமநிலை, டைனமிக் ஈக்லிபிரியம். அந்த பொருள் போய்கிட்டு இருக்கணும்,
ஆனால் அது மேலே எந்த ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸும் இருக்கக்கூடாது. அதே யூனிஃபார்ம் ஸ்பீடில் அது போகணும். அதுதான் இந்த இடத்த எக்ஸாம்பிள். என்ன இருக்குது பாருங்கள், நேர்கோட்டு மற்றும் கோண உந்தம் மாறிலியாக இருக்கணும், நிகர விசை மற்றும் நிகர திருப்பு விசைகள் சுழியாக இருக்கணும். அடுத்து உறுதி சமநிலை. நேர்கோட்டு மற்றும் கோண உந்தங்கள் சுழி. இதுக்கு நீங்கள் எதை கன்சிடர் பண்ணணும், ஒரு பவுல் எடுத்து அதுக்கு உள்ளே வச்சுருக்கிற ஒரு கோலிக்குண்டு லைட்டாக நம்ம டிஸ்டர்ப் பண்ணுறோம், ரெண்டு பக்கமே அது வந்து கொஞ்சம் ஹைட்டு அலைவு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ரெண்டு சைடும் அது வந்து மேலேறும் பொழுது அதனுடைய என்ன சொல்கிறாங்க, சென்டர் ஆஃப் மாஸ் நிலையில் சிறிய மாற்றம் செய்யும் பொழுது மீண்டும் சமநிலைக்கு வர முயற்சிக்கும். ஸோ சமநிலையில் ஏற்படும் மாற்றத்தினால் பொருளின் நிறை மையத்தின் நிலையானது சற்றே உயரும். அந்த சென்டர் ஆஃப் மாஸ் ரெண்டு பக்கம் கொஞ்சம் அதிகமாகும். அதுக்கு பிறகு சமநிலையில் இருக்கும்போது அதன் நிலையாற்றல் சிறுமமாக இருக்கும். ஏன்னா H = 0 இருந்துச்சு. சமநிலையிலிருந்து மாறும் பொழுது அதன் நிலையாற்றல் சற்றே உயரும். H கொஞ்சம் ரெண்டு பக்கம் அதிகமாகிறதுனால பொட்டென்ஷியல் எனர்ஜி வந்து கொஞ்சம் அதிகமாகன்றாங்க. அடுத்ததா உறுதியற்ற சமநிலை. நேர்கோட்டு மற்றும் கோண உந்தம் சுழியாக இருக்கும். சமநிலையிலிருந்து சற்று மாற்றம் செய்து விடப்படும் பொழுது மீண்டும் திரும்பாது. அந்த ஒரிஜினல் பொசிஷனுக்கு அதனால் போக முடியாது. இதுக்கு எப்படி எடுத்துக்கலாம், அந்த பவுலை தலைகீழாக கவிழ்த்து வச்சு அது மேலே வச்சுருக்கிற ஒரு கோலிக்குண்டா எடுத்துக்கலாம். இந்த இடத்த நிறை மையமானது சமநிலையிலிருந்து சற்று கீழ்ப்புறமாக நகர்ந்து அமையும். எந்த பொருளாக இருந்தாலும், இப்போ ஒரு வாட்டர் பாட்டிலை நீங்கள் வச்சுருக்கீங்க, தள்ளி விட்டுறீங்க, அது கீழே விழுந்துருது, மறுபடியும் அதுவாக ஒரிஜினல் பொசிஷனுக்கு போக முடியாது. ஸோ அப்படி வரும் பொழுது அதனுடைய சமநிலையிலிருந்து மாற்றம் செய்தால் திரும்ப சமநிலைக்கு போகாதுங்கிறது ஒரு கருத்து. நிறை மையமானது சமநிலையிலிருந்து சற்று கீழே நகர்ந்துரும் அப்படின்றாங்க. இந்த இடத்த நிலையாற்றல் வந்து சிறுமமாக இருக்காது. மேலும் சமநிலையில் மாற்றம் அடையும் பொழுது நிலையாற்றல் குறையும். அது குறைஞ்சு போயிடும். மினிமம் அப்படின்னு சொல்ல முடியாது, டிக்ரீஸ் ஆயிருக்குன்றாங்க. அடுத்தது நடுநிலை சமநிலை. நேர்கோட்டு உந்தம் மற்றும் கோண உந்தம் சுழி தான். அதாவது தரையில் உருட்டி விடப்பட்ட ஒரு பந்து, ஒரு கோலிக்குண்டு எதை வேணாலும் எடுத்துக்கலாம். பொருளின் நிலையில் வந்து மாற்றம் செய்து விடப்படும் பொழுது சமநிலையிலேயே இருக்கும். அது நிலையில் சிறிய மாற்றம் செய்யும் போது நிறை மையம் உயரவோ தாழவோ செய்யாது. ஏன்னா தரையிலே தானே இருக்குது. அதே போல் அந்த மாதிரி நிலையில் மாற்றம் ஏற்படும் பொழுது நிலையாற்றலில் மாற்றம் அடையாது. ஏன்னா H அப்படிங்கிறது மாறவே இல்லை, உருட்டி விட்டாலும் தரையில் தான் உருண்டுட்டு போகுது. ஸோ இந்த மாதிரி சொல்கிறதெல்லாம் நடுநிலை சமநிலை. சரியா? கொடுத்துருக்குற இது எல்லாத்தையும் தெளிவாக பார்த்துக்கோங்க. 5 மார்க்கில் முக்கியமான கொஷின். அடுத்தது ஒரு எடுத்துக்காட்டு கணக்கு கொடுத்துருப்பாங்க. அருண், பாபு 2 பேர் ஒரு மரக்கட்டை வந்து தூக்கிட்டு போவாங்க. 28 கிலோகிராம் நிறையும் 10 மீட்டர் நீளமும் இருக்கிற ஒரு மரத்துண்டு. ஒருத்தர் வந்து ஒரு சைடில் இருந்து 1 மீட்டரும் இன்னொருத்தர் 2 மீட்டரும் தொலைவில் அதை பிடிச்சிட்டு போகும்போது யார் வந்து அதிக எடையை தாங்கி செல்கிறாங்க அப்படின்னு பார்க்கணும். ஸோ இந்த இடத்துல இந்த மரக்கட்டையானது ஒரு சமநிலையில், இயக்க சமநிலையில் இருக்குது அப்படிங்கிற கருத்துப்படி அதன் மீது செயல்படுகிற நிகர விசை மற்றும் நிகர திருப்பு விசைகள் இரண்டும் சுழி அப்படிங்கிற மாதிரி ஈக்குவேஷன் கொண்டு வந்து RB எடுத்தோம்னா 160 கிடைக்கும். அதை திரும்ப அந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணால் அவர் எடுத்துகிட்டு போகிற விசையானது 120, எடையானது 120. அப்போ யார் அதிகம் எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா அந்த நிறை மையத்துக்கு பக்கத்தில் யார் அந்த வெயிட் எடுத்துகிட்டு போகிறாங்களோ அவங்களோட சுமை தான் அதிகமாக இருக்கும், சென்டர் ஆஃப் மாஸ் பக்கத்தில். அடுத்ததாக இரட்டை. இரட்டை அப்படின்னாவே ஒரு திருப்பு விசை அப்படிங்கிற மாதிரி தான் இல்லையா? இப்போ கொடுத்துருக்குற அந்த படத்தில் இருக்கிற மாதிரி ஒரு மெல்லிய கம்பி எடுத்துட்டு அதன் மேலே 2 விசைகள் 2 சைடும் செயல்படுற இந்த 2 விசைகளும் எதிரெதிர் திசையில் சமமான எண்மதிப்பில் செயல்படுது. ஸோ ஒரே திசையில் வந்து உங்களுக்கு அந்த விசைகள் செயல்பட்டால் அதை வந்து ரொட்டேஷனல் ஈக்லிபிரியத்தில் இருக்கும், சுழற்சி இயக்கத்தோட சமநிலையில் இருக்கும் அப்படிங்கிறது உறுதி செய்யும். ஆனால் இந்த 2 விசைகளும் எதிரெதிர் பக்கம் செயல்படுறதுனால இது ரெண்டும் சேர்ந்து என்ன பண்ணுன்னா ஒரே திசையில் அந்த பொருளை சுழற்சியை ஏற்படுத்த முயற்சிக்கும். அப்படி சுழற்சியை வந்து ஏற்படுத்துது அப்படிங்கும்போது நேர்கோட்டு இயக்கம் வந்து இருக்காது. நேர்கோட்டு இயக்கம் ஏன் இருக்காதுன்னா செயல்படுற 2 விசைகளும் ஒரே எண்மதிப்பு எதிர் திசை. அப்போ திசை எதிராக இருக்கும்போது எண்மதிப்பு சமமாக இருந்தால் ரெண்டுமே கேன்சல் ஆகிடும். இது வந்து நேர்கோட்டு சமநிலையில் இருக்குது அப்படிங்கிறத உறுதி செஞ்சுட்டு சுழற்சி சமநிலையில் இல்லைன்னு சொல்லுது. பாருங்கள், உங்களுக்கு இடதுபுறம் இருக்கிற அந்த விசையானது கடிகார திசைக்கு எதிர் திசையில் வந்து அதை சுத்த முயற்சிக்கும். வலதுபுறம் இருக்கிற மேல்நோக்கிய விசையும் கடிகார திசையின் எதிர் திசையில் பொருளை சுழற்ற முயற்சிக்கும். அப்போ இந்த 2 விசைகளும் சேர்ந்து என்ன பண்ணுதுன்னா ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷனில் அந்த ராடை வந்து ரொட்டேஷனுக்கு எடுத்துகிட்டு போகும். ரொட்டேஷனுக்கு எடுத்துகிட்டு போகிற இந்த 2 விசைகளுக்கு தான் இரட்டை அப்படின்னு பேர். நிறை மையத்திலிருந்து 6ங்கிற தொலைவில் அமைந்திருக்கிற இந்த 2 விசைகளின் அந்த
இரண்டு விசைகளின் செயலால் ஒரு பொருளானது சுழற்சியை மேற்கொள்ளும் பொழுது இந்த விசைகளுக்கு இரட்டை அப்படின்னு பேர். இங்கே நமக்கு வரையறை எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரே நேர்கோட்டில் அமையாத செங்குத்து தொலைவில் பிரிக்கப்பட்டுள்ள இரு சமமான எதிரெதிர் விசைகள் ஏற்படுத்தும் திருப்பு விளைவு இரட்டையின் திருப்புத்திறன். சரியா? இப்போ இந்த விசைகள் செயல்படுற அந்த கோடு பாருங்களேன். கீழே இருக்கிற விசை கீழ் நோக்கிய ஒரு இயக்கத்தையும் மேல் இருக்கிற விசை மேல் நோக்கி இயக்கத்தையும் தான் கொடுக்கும். இந்த ரெண்டு விசைகளோட லைன் ஆஃப் ஆக்ஷன் அப்படிங்கிறது ஒரே நேர்கோட்டில் பொருந்தாது. அப்படி ஒரே நேர்கோட்டில் பொருந்தாதனால தான் இது வந்து ஒரு திருப்பு விளைவை ஏற்படுத்துதுன்னு சொல்கிறோம். எடுத்துக்காட்டுகள்லாம் நிறையா சொல்லலாம். இந்த கார் ஓட்டும் போது அதனோட ஸ்டீரிங் பிடிக்கிறது, மிதிவண்டி ஓட்டும் போது பெடல் பண்ணுறது, ஒரு வாட்டர் டேப் ஓப்பன் பண்ணுறது, பென் ஓப்பன் பண்ணுறது, வாட்டர் பாட்டில் மூடி வந்து திறக்கிறது. ஸோ இந்த மாதிரி நிறைய சொல்லிகிட்டே போகலாம் இரட்டைக்கு. அடுத்து இந்த குறிப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, சில நிகழ்வுகளில் இவ்விரு விசைகள் ஒன்றை ஒன்று சமன் செய்யாது. அப்போ சமன் செய்யலேன்னு சொல்லும்போது இரு விசைகள் ஒத்த விசையாக இல்லாமல் எதிரெதிர் திசையில் இல்லாமலும் இருப்பின் பொருளானது நேர்கோட்டு இயக்கம் மற்றும் சுழற்சி இயக்கம் இரண்டையும் பெற்றிருக்கும். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் அந்த பொருள் வந்து நேர்கோட்டிலையும் இயங்கும், சுழற்சி இயக்கத்தையும் மேற்கொள்ளும். ரெண்டு இயக்கமும் அப்பொருளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது குறிப்பிலிருந்து நமக்கு கொடுத்துருக்கிற கருத்து. அடுத்ததாக திருப்புத்திறன்களின் தத்துவம். திருப்புத்திறன்களின் தத்துவத்துக்கு நம்ம எடுத்துக்கிறது ஒரு மெல்லிய புறக்கணிக்கத்தக்க நிறை இருக்கிற ஒரு கம்பித்துண்டு. அந்த கம்பித்துண்டில் வந்து அதன் மையத்திலிருந்து, மையம்னா கரெக்டாக எக்ஸாக்டாக சென்டர் ஆஃப் மாஸ்ல இல்லை, அதன் நீளத்தின் வழியாக சுழலியக்க மையத்தில் வந்து அது பொருத்தப்பட்டுள்ளது. அதன் மீது செயல்படுற இரு விசைகள் F1 மற்றும் F2 என்ன தொலைவுனா D1 மற்றும் D2 தொலைவில் செயல்படுது. செயல்படுற இந்த இரண்டு விசைகளினால் அப்பொருளானது என்ன சொல்லலாம்னா நேர்கோட்டு இயக்கம் மற்றும் சுழற்சி இயக்கம் இந்த ரெண்டுலேயும் சமநிலையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். என்ன நிபந்தனையில் வந்து சமநிலையில் இருக்கும் அப்படின்னா, அதனோட நிகர விசை மற்றும் நிகர திருப்பு விசை ரெண்டும் சுழியாக இருக்கணும். இப்போ நிகர விசை அப்படிங்கிறது -F + n - F2 = 0. இதிலிருந்து n = F1 + F2ன்னு கிடைக்கும். திருப்பு விசைக்கு நம்ம எடுத்துக்கும் போது D1 F1 = D2 F2. ஸோ இப்போ இது ரெண்டுலேருந்து நம்ம கடைசியாக கொண்டு வரது என்னென்னா F1/F2 = D2/D1. இந்த மாதிரி நம்ம கொண்டு வரும்போது நமக்கு இருக்கிற ஒரு அந்த சமன்பாட்டோட ஒரு லெட்டரும் எப்படி இருக்குது அப்படின்னா, F1 அப்படிங்கிறது பலூன் எடுத்துக்கணும், அதுவும் இல்லாமல் F2ங்கிறது முயற்சின்னு எடுத்துகிட்டு இந்த மாதிரி நம்ம எடுத்துகிட்டோன்னு வைங்களேன். D1 < D2. ஏன்னா D1 டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தானே இருக்குது, D2 டிஸ்டன்ஸ் தான் ரொம்ப அதிகம். ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கும் போது அந்த D1/D2 இந்த ரேஷியோவை D2/D1 இதனோட தகவல் என்ன சொல்கிறாங்கன்னா நெம்புகோலின் எந்திர லாபம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் அந்த சுழலியக்க மையப்புள்ளியை வந்து ஆதார புள்ளி அப்படின்னு சொல்லலாம். அப்படி சொல்லும்போது நம்ம கிடைக்கிற எந்திர லாபம் மெக்கானிக்கல் அட்வான்டேஜ் MA = D2/D1ன்னு கிடைக்கும். இது எங்கெல்லாம் நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்னது போல் ஒரு சிசர், ஒரு கத்திரிக்கோல் எடுத்து ஒரு துணியை கட் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் துணியை கட் பண்ணுறதுக்கும் அந்த கத்திரிக்கோலில் வந்து கிராஸ் இது மாதிரி கொடுத்து ஒரு புள்ளி பொருத்திருப்பாங்க இல்லையா, அதுதான் ஆதார புள்ளி. ஆதார புள்ளிக்கும் நீங்கள் அந்த பக்கம் பொருளை வைக்கிறதுக்கு இருக்கிற தொலைவு ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆனால் அந்த சிசரில் நீங்கள் கையை பிடிச்சி அதை கட் பண்ணுற அந்த நம்ம கைக்கும் ஆதார புள்ளிக்கும் இருக்கிற தொலைவு வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கிறது எல்லாமே ஒரு சின்ன சின்ன பொருட்களில் எப்படி இந்த எந்திர லாபம் வந்து செயல்படுது அப்படிங்கிறத புரிய வைக்கிறது தான். சரியா? இதில் அந்த பொருளுக்கு வந்து நேர்கோட்டு இதுவும் கிடையாது, சுழற்சி இயக்கமும் கிடையாது. ரெண்டு இதுலேயும் அது சமநிலையில் இருக்குது அப்படிங்கிற கருத்து தான் நமக்கு இதிலிருந்து கொடுக்குறாங்க. நேர்கோட்டு இயக்கம் இல்லாமல் சுழற்சி இயக்கம் மட்டும் இருக்குது அப்படின்னா அது இரட்டை. ரெண்டு இயக்கத்துலேயும் சமநிலையில் இருக்குது அப்படிங்கிறது தான் இங்கே கடைசியாக கொடுத்த இந்த டாபிக். ஸோ இது வரைக்கும் சொன்ன இந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு புரியும். இதோட டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். கண்டினியூஸாக ப்ரிப்பேர் பண்ணிங்க, படிங்க, டைமை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸாம்ஸ் இருக்கும். ஸோ கடைசி நேரத்தில் வந்து இவ்வளோ படிக்கணும் அப்படின்னு நினச்சி ஃபீல் பண்ணுறதுல எந்த பிரயோஜனமும் இருக்காது. எல்லா சப்ஜெக்ட்டும் டெய்லியும் நீங்கள் படிக்கணும். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.